ரெடி? கவனிக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒய் அக்கௌண்டன்சின்றதுலேருந்து ஆரம்பித்தோம். கரெக்டாக அக்கௌண்டன்சியோட நீட் என்னன்றதுலேருந்து ஆரம்பித்தோம். கரெக்டாக அப்போ நம்ம பார்த்தோம், ஒரு கம்பெனிக்கு ஒரு பிஸ்னஸுக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம். அது என்னென்னா, ஒன்று வந்து ஃபினான்ஷியல் ரிசல்ட்டு, இன்னொன்று வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன். ஃபினான்ஷியல் ரிசல்ட்டை எதுலேருந்து கண்டுபிடிக்க முடியும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து. ஃபினான்ஷியல் பொசிஷன் எதுலேருந்து கண்டுபிடிக்க முடியும்? பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ அல்டிமேட்டாக ஒரு பிஎன்எல் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டையும் போடுறது தான் கோலே. பட் அதுக்கு தெர் இஸ் அ பெரிய ப்ராசஸ். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பண்ணால் தான் அது வந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கும். எதுக்காக ஃபினான்ஷியல் ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நல்லா இருந்ததா நல்லா இல்லையா, இம்ப்ரூவ் பண்ணணுமா, இப்படியே மெயின்டைன் பண்ணணுமான்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன இருக்குன்னா, நம்ம ஆஸ் ஆன் டேட்டு நம்மளுடைய அசட் எந்த அளவுக்கு இருக்குது, லைபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளுடைய வேல்யூ இந்த பிஸ்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளோட காம்படிட்டரோட கம்பேரிசனவோ இல்லை நம்மளே வந்து லாஸ்ட் இயர் எப்படி இருந்தோம் இந்த இயர் எப்படி இருக்கோன்னு கம்பேரிசன் பண்ணிக்கவோ நம்மளால முடியும். அதனால தான் வந்து இது ரெண்டும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, அதுக்கு அந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் அப்படின்றத ஃபுல்லாக பண்ணணும். பட் அக்கௌண்டிங் ப்ராசஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வி ஸ்டடிட் சர்டன் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ், பிரின்சிபல்ஸ் அப்படின்றதான் படித்தோம். கரெக்டாக இல்லையா? அந்த வேர்ட்ஸ் ரீகால் பண்ண ட்ரை பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு லிஸ்ட் அவுட் போட்ட ஞாபகம் இருக்கா? ஒரு 10-12 கான்செப்ட் ஏதோ படித்தோம். நம்ம ரேண்டம் ஆர்டரில் போனோம், அதெல்லாம் அதே ஆர்டரில் படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் வர ஏதாவது ஒரு கான்செப்ட் சொல்லுங்க, அதை நம்ம அதுக்கப்புறம் மீதியில் நம்ம பேசலாம். என்னது? மேட்சிங் கான்செப்ட். மேட்சிங் கான்செப்ட் படி என்ன இதுனா வந்துட்டு, ஒரு பர்டிகுலர் பீரியட்ல ஏர்ன் பண்ண இன்கத்தை அந்த பர்டிகுலர் பீரியட்ல செலவு பண்ண எக்ஸ்பென்ஸோட தான் மேட்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து ப்ராப்பரான ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது தான் மேட்சிங் கான்செப்ட் இருந்துச்சு. இதோட ஒரு ரிலேட்டட் டாபிக் தான் வந்து பீரியாடிசிட்டி கான்செப்ட். பீரியாடிசிட்டி கான்செப்ட்னா வந்து ஒரு அக்கௌண்ட்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு போடணும். எதர் இட் இஸ் ஃபார் அ மந்தோ இல்லை ஒரு ஹாஃப் இயர்லியோ 1 இயரோ ஏதோ ஒரு பர்டிகுலர் பீரியட் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த மேட்சிங் பீரியட் ரெண்டும் வந்து ரிலேட் பண்ணி நம்ம கொண்டு வர முடியும். இந்த வருஷத்தில் எவ்வளோ இன்கம் வந்துச்சு, இந்த வருஷத்தில் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வந்துச்சு, அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி இந்த வருஷத்துக்கான ப்ராஃபிட்டை போட முடியும்னு பார்த்துருவோம். அப்புறம் வேற அக்ரூவல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து செலவு அப்படின்றதுக்குள்ள எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்பென்ஸ் வந்து பே பண்ணாதான் எக்ஸ்பென்ஸேவா இல்லை வந்து இன்கர் பண்ணாலே எக்ஸ்பென்ஸ்? ஆனால் இன்கர் பண்ணாலே எக்ஸ்பென்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து வருஷம் ஃபுல்லாக நான் வந்து செலவு இன்கர் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் எல்லா மாதமும் நான் வந்து பே பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சேலரி வந்து 10 months சேலரி தான் பே பண்ணியிருக்கேன், ஆனால் 12 மாதமும் நான் வேலைக்கு ஆள் வச்சுருந்தேன். அப்போ எனக்கு எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தா 10 மாதமா 12 மாதமானு கேட்டால் 12 மாதம். அப்போ 10 monthsக்கு சேலரி பெய்டு, 2 monthsக்கு வந்து சேலரி அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு போட்டு சேலரி ஃபார் 12 monthsனு போடுறோம்ல, தட் இஸ் கால்ட் அஸ் அக்ரூவல் கான்செப்ட். அக்ரூவல் பேசிஸ்ல தான் நம்மளோட பிஎன்எல் அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால தான் இந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸை ஆட் பண்றது, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ்னா மைனஸ் பண்றது, இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது வரும். ஓகே, அடுத்து டியூவல் ஆஸ்பெக்ட்னா வந்து ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் ரெண்டு இது இருக்கும், ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கும். ஒன்று டெபிட் ஆஸ்பெக்ட், இன்னொன்று வந்து கிரெடிட் ஆஸ்பெக்ட் இருக்கும். திஸ் இஸ் த பேசிஸ் ஃபார் அந்த ஜேர்னல் என்ட்ரியே. அது நம்ம டியூவல் ஆஸ்பெக்டை வந்து அகைன் வி வில் லேர்ன் இன் இந்த கோல்டன் ரூல்ஸ், மாடர்ன் ரூல்ஸை திருப்பி படிப்போம். நம்ம அதை நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் தேர் ஷுட் பி 2 aspects to it. ஒன்று டெபிட் ஆஸ்பெக்ட், இன்னொன்று கிரெடிட் ஆஸ்பெக்ட். வேற மணி என்னது? மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் என்ன சொல்றோம்? ஒன்லி தோஸ் டிரான்சாக்ஷன்ஸ் which can be measured in terms of money. அதை மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். நான் என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணியிருக்கான், அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தாச்சு, ஒர்க் பண்ணிட்டான் அப்படின்றதுக்குலாம் நம்ம ஒன்றும் என்ட்ரி போட முடியாது. பட் அவனுக்கு சேலரி பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து நம்ம ஒரு என்ட்ரியை போட முடியும். சேலரி பே பண்ணிட்டோம் ஆர் வந்து சேலரி டியூ என்ட்ரி எதுனாலும் போடலாம். பட் ஜஸ்ட் வேலைக்கு வந்தான், இன்டர்வியூ எடுத்தோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு மணின்றதுனால தோஸ் ஐட்டம்ஸ் will not be recorded. So whatever can be measured in terms of money should be recordedன்றதான் பாயிண்ட். வேற கன்சர்வேட்டிசம் என்ன சொல்றோம்? நம்மளுக்கு ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஞாபகம் வருது எல்லாமே, ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஒரு லாஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை இப்பவே நம்ம we have to provide for it, we have to account for it, because லாஸ்னா வந்து நடக்க போதில்ல, இப்பவே அக்கௌண்ட் பண்ணிடுவோம்ன்ற மாதிரி இருக்கணும். பட் இதே ஃபியூச்சர்ல ஏதோ கெயின் வரப்போகுது அப்படின்னு சொன்னா இப்போ அக்கௌண்ட் பண்ணக்கூடாது. கெயின்னா வந்து அது ரியலைஸ் ஆகட்டும், நடந்ததுக்கு அப்புறம் we will record அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணும். அப்போ லாஸை மட்டும் இப்பவே போட்டுறணும், ஆனால் கெயின் இப்போ போடக்கூடாது அப்படின்றதான் வந்து கன்சர்வேட்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சர்வேட்டிசம். ஓகேவா? எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க்? ஏன்னா ப்ராஃபிட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வராம போயிடுச்சுன்னா நம்மளுடைய பீப்புள் கேட்பாங்க, நம்ம அக்கௌண்ட்ஸை பேஸ் பண்ணி முடிவு எடுக்கிறவங்க நம்மளை கேட்பாங்க. ஆனால் லாஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வராமல் போச்சுன்னா யார் நம்மளை என்னப்பா லாஸ் வரப்போகுதுன்னா அப்புறம் வராமல் போயிடுச்சு அப்படின்னு யாரும் கேட்க போகிறது இல்லை.
வரும்னு நினைச்சோம், இப்போ வரல, நல்லது தானே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ப்ராஃபிட் வர போகுதுன்னு சொல்லிட்டு வரவா போச்சுன்னா கொஸ்டின் கேட்பாங்க, அப்ப நீ என்ன ஏமாத்தினியா அப்படின்னு கேட்பாங்க. பேசுறது புரியுதா? அதனால ஏமாத்துற இன்டென்ஷன் இருக்கக்கூடாதுனால கன்சர்வேட்டிவா we have to provide like this. வேற செப்பரேட் என்டிட்டி, பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட். கரெக்டா? பிசினஸ் வேற. என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் ஞாபகம் வருதா? சூர்யா விஜய் சேதுபதி, அப்பா வேற நான் வேற. ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்பா வேற நான் வேறலாம் கிடையாது, ஆக்சுவலா 2 பேரும் ஒரே இதுதான். பட் இருந்தாலும் வந்து அப்பா வேற நான் வேறன்ற கான்செப்ட் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா வந்து நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா என் காசை போட்டு தான் பிசினஸ் பண்றேன், அது என் பிசினஸ் தான், பட் ஸ்டில் நான் வேற பிசினஸ் வேறன்ற மாதிரி. ஸோ பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது நான் ஒரு அவுட் சைடர் மாதிரி அதை ட்ரீட் பண்ணும். ஏதோ லயபிலிட்டி, ஓனர் வந்து காசு கொடுத்துருக்கான் அவனுக்கு நம்ம திருப்பி தரணும்ன்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் ஷீட்ல எந்த சைட்ல எழுதுவோம்? liability side எழுதுவோம். ஸோ பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேபிட்டல் கூட ஒரு liability தான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு இருக்கும். கரெக்டா? அதான் பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட். வேற கோயிங் கன்சர்ன். கோயிங் கன்சர்ன் காசு என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து பிசினஸ் ஆரம்பிக்கும் போதே வந்து இது 1 வருஷம் இருக்க போதா 2 வருஷம் இருக்க போதா யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. பிசினஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும், ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்ற இன்டென்ஷன்ல we have to record everything. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் டெப்ரிசியேஷன் சொல்லியிருப்பேன். டெப்ரிசியேஷன் வந்து ஒரு 5 years யூஸ்ஃபுல் லைஃப்னா 5 yearsல பிரிச்சு போடுறோமே. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 yearsக்கு பிசினஸ் இருக்கணும். கரெக்டா இல்லையா? அசெட் இருக்கணும், அசெட் கண்டிப்பா இருக்கணும், அசெட் 5 years இருக்கணும், நம்மளும் இருந்தால் தான் நம்ம அதை பண்ண முடியும். அப்போ வந்து பிசினஸ் வந்து ரொம்ப நிறைய நாள் இருக்கும் அப்படின்ற அசம்ஷன்ல தான் நம்ம பண்ணுவோம் அப்படின்றதான் கோயிங் கன்சர்ன்ல படிப்போம். வேற காஸ்ட் கான்செப்ட் யாரா சொன்னீங்க? காஸ்ட் கான்செப்ட் என்னன்னா வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்ல ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். பட் இப்போ வந்து தேர் ஆர் அதர் மெத்தட்ஸ் ஆல்சோ. ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட்ல தான் ரெக்கார்ட் பண்ணுமா? இல்லையே, ஃபேர் வேல்யூ பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்ல கூட பண்ணலாம்னு வந்திருக்கு. தட் யூ வில் ஸ்டடி இன் இன்டர் AS10 அப்படின்னு சொல்லி. அதில் ஃபேர் 2 மெத்தட் அலவுடு, காஸ்ட் மாடல், ஃபேர் வேல்யூ மாடல். அதெல்லாம் இப்போ ஃபவுண்டேஷன்ல இல்லை, பட் சொல்லியிருக்கேன் நான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? காஸ்ட் மாடல் இருக்கு, ஃபேர் வேல்யூ மாடல் இருக்கு. ஸோ ஃபேர் வேல்யூல கூட ரெக்கார்ட் பண்ணலாம். ஜென்ரலி இட் ஷுட் பி ரெக்கார்டட் இன் காஸ்ட். கரெக்டா? அடுத்து வேற என்ன? இது மாதிரி வேற என்ன இம்பார்ட்டன்ட் ஏதாவது இருக்கா? கன்சிஸ்டன்சி மெட்டீரியாலிட்டி இருக்கு. கன்சிஸ்டன்சி என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு பீரியடும் நீங்க வந்து சில விஷயங்களை வந்து ஒரே மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக படிச்சதை வச்சு சொல்லணும்னா FIFO பேசிஸில் நம்ம வந்து இன்வென்ட்ரியை வேல்யூ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வந்து எல்லா வருஷமும் FIFO வேல்யூ பண்ணிட்டே வந்தீங்கன்னா வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயரும் FIFOவில் பண்ணி இந்த வாட்டி FIFOவில் இருந்தால் ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், இல்லை இந்த வருஷ ப்ராஃபிட்டையும் போன வருஷம் ப்ராஃபிட்டையும் கம்பேர் பண்ண முடியும். நான் ஒரு வருஷம் நினச்சா FIFOவில் பண்ணுறேன், அடுத்த வருஷம் LIFOவில் பண்ணுறேன், அப்புறம் வெயிட்டட் ஆவரேஜில் பண்ணுறேன்னு மாற்றிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய இந்த வருஷ ப்ராஃபிட்டையும் போன வருஷ ப்ராஃபிட்டையும் கம்பேர் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணோம்னா எதை ஃபாலோ பண்ணாலும் நம்ம வந்து கம்பேரபிலிட்டியை என்ஷூர் பண்ண முடியும். கிளியரா? டன்னா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு we started from அந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அக்கௌண்டிங் ஸ்டார்ட் டு எண்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷனை முதல்ல எதில் போய் போடணும்? ஜேர்னல்ல போடணும். ஜேர்னல்ல இருக்கிறத வந்து நம்ம லெஜர்ல போய் போஸ்ட் பண்ணணும். லெஜர்ல போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லெஜரை வந்து நம்ம டாலி பண்ணதுக்கப்புறம் பேலன்சிங்னு ஒரு பார்ட் இருக்கு. அந்த பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் we will put it in a form of trial balance. ட்ரையல் பேலன்ஸ்ன்றது பேலன்ஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்குறோம். பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா அரித்மெட்டிக்கல் அக்யூரசி இருக்கு. உள்ளுக்குள்ள அக்கௌண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்கலாமா? இருக்கலாம். பிரின்சிபல் எரர்ஸ்லாம் இருக்கலாம். பட் ஒரு மேத்தமெட்டிக்கலா இந்த அமௌண்ட் தப்பா போட்டோமா அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் ஆயிருச்சுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ட்ரையல் பேலன்ஸ்க்கு அப்புறம் வந்து we will prepare 3 விஷயங்கள். என்னென்ன? ட்ரேடிங், P&L, balance sheet. Suppose if it is a manufacturing concern, manufacturing account, trading account, P&L account, then balance sheet prepare பண்ணுவோம். இதான் பார்த்துருக்கோம். நம்ம வரிசையா ஒவ்வொன்றா போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஜேர்னல். ஜேர்னல் படிக்கிறதுக்கு வந்து ஜேர்னல் பண்றது, ஜேர்னலைஸ் போடுறதுக்கு, ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடுறதுக்கு ஃபார் ஜேர்னலைசிங் டிரான்சாக்ஷன் யூ நீட் டு நோ கோல்டன் ரூல்ஸ் ஆர் மாடர்ன் ரூல்ஸ் ஆர் போத். எதுனாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம சொல்லிட்டோம் கோல்டன் ரூல்ஸ்ல சில இஷ்யூஸ் இருக்கு. அதுல வந்து எல்லாத்துக்குமான ஆன்சர் இருக்காதுன்றதுனால we are avoiding கோல்டன் ரூல்ஸ். கரெக்டா? கோல்டன் ரூல்ஸ் தெரியும், படிச்சுக்கோங்க. பட் எக்ஸாம்ல யூஸ் பண்றதுக்கு அதை பண்ண வேணாம். என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போறோம்? மாடர்ன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போறோம். மாடர்ன் ரூல்ஸ் படி பார்த்தோம்னா மொத்தமே எத்தனை டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான் இருக்கு? 4 டைப்ஸ் தான். என்னென்ன? அசெட், லைபிலிட்டி, எக்ஸ்பென்ஸ், இன்கம். கரெக்டா? அசெட்டு இருங்க, இது எழுதிட்டா பெட்டராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒரு நிமிஷம் இருங்க, இதை வந்து நம்ம ஓரளவு கேமரா மட்டும் திருப்புறீங்களா அந்த பக்கம்? டெபிட், கிரெடிட் 4 சொல்லுங்க. அசெட், லயபிலிட்டி, எக்ஸ்பென்ஸ், இன்கம். நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப அசெட்டா இருந்ததுன்னா இன்க்ரீஸுக்கு டெபிட் பண்ணுமா கிரெடிட் பண்ணுமா? டெபிட் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸுக்கு டெபிட் பண்ணணும். லயபிலிட்டியா இருந்தா இன்க்ரீஸ்க்கு என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும்.
எக்ஸ்பென்ஸாக இருந்தால் இன்க்ரீஸ்க்கு என்ன பண்ணணும்? டெபிட். இன்கம்க்கு கிரெடிட். இது தெரிஞ்சுட்டாலே நம்ம பாக்கியை வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். கரெக்டா? அசட் இன்க்ரீஸ்க்கு டெபிட்னா வந்து டிக்ரீஸுக்கு கிரெடிட், லயபிலிட்டி இன்க்ரீஸ்க்கு கிரெடிட்னா டிக்ரீஸுக்கு டெபிட். எக்ஸ்பென்ஸ் வந்து எப்படி அசட் மாதிரியே இருப்பான். கரெக்டா? அசட் மாதிரியே இருக்கிறதுனால இப்படி வந்துடும். லயபிலிட்டி மாதிரியே யார் இருப்பா? அப்ப இன்கம் இருப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தோம். இதுக்கு பேர் தான் என்ன ரூல்ஸ்? மாடர்ன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இந்த மாடர்ன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்ல இப்படி ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம்னா அசட்டும் எக்ஸ்பென்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால வி கம்பைன்ட் அசட்டையும் எக்ஸ்பென்ஸுக்கும் என்ன பண்ணிக்கலாம்? இன்க்ரீஸ்னா டெபிட், டிக்ரீஸ்னா கிரெடிட் போட்டோம். லயபிலிட்டி இன்கமையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இவனு ரெண்டு பேரும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இன்க்ரீஸ்னா கிரெடிட், டிக்ரீஸ்னா வந்து டெபிட். இதோட முடிச்சிட்டோம். நம்ம இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஜர்னல் என்ட்ரிக்கும் வந்து நம்ம எதை டெபிட் பண்ணுறது எதை கிரெடிட் பண்ணுறது நம்ம பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். கரெக்டா இல்லையா? இந்த அசட்டையும் எக்ஸ்பென்ஸையும் லிங்க் பண்ணும்போது நான் சொன்னேன் எக்ஸ்பென்ஸில் தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். ஒன்று வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம எதை சொல்றோமோ அதை தான் நம்ம எக்ஸ்பென்ஸ்னு சொல்றோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் யாருன்னா வந்து அசட் பர்ச்சேஸ் பண்ணா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதை தான் அசட்னு சொல்றோம். ஸோ இவனுங்க ரெண்டு பேருமே ஒரு வகையில எக்ஸ்பெண்டிச்சர் தான். அதனால தான் அவங்களோட இம்பாக்ட் வந்து சேமா இருக்கு. எக்ஸ்பெண்டிச்சர்ல ரெவென்யூ கேபிட்டல். ரெவென்யூன்றது தான் இந்த நார்மல் எக்ஸ்பென்ஸ், கேபிட்டல்ன்றது தான் இந்த அசட்ஸ். கிளியரா? இதான் மாடர்ன் ரூல்ஸ் பார்த்தோம். ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம பார்த்துட்டே இருந்தோம். சும்மா ஒரு பேச்சுக்கு 4 என்ட்ரி டிரான்சாக்ஷன் வேணா கொடுக்குறேன், யோசிச்சு சொல்றீங்களா? வாட் இஸ் த ஜேர்னல் என்ட்ரி ஃபார் கிரெடிட் சேல்ஸ்? கிரெடிட் சேல்ஸ் எனக்கு வந்து எப்படி சொல்லணும்னா வந்து இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி சொல்லணும். கிரெடிட் சேல்ஸ்க்கு என்ட்ரி சொல்லுங்க. யார் டெபிட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரெடிட் சேல்ஸ் என்னது? அசட்டா, லைபிலிட்டியா, எக்ஸ்பென்ஸா, இன்கமா? இன்கம். இன்கம் இன்க்ரீஸ்னா என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். அப்படின்னா 2 சேல்ஸ் வந்துருச்சு. யாரை டெபிட் பண்றது? யாரு? டெட்டாரை டெபிட் பண்ணணும். கரெக்டா? நம்ம கஸ்டமர் அப்படின்றவனை வந்து நம்ம டெட்டார் அப்படின்னு சொல்லுவோம். அவனை வந்து டெபிட் பண்ணணும். டெட்டார் நமக்கு யாருன்னா அசட். அசட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அவனை டெபிட் பண்றோம். ஸோ டெட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். கரெக்டா? ஹலோ, ஒரு பேங்க்ல இருந்து லோன் வாங்குறோம். வாட் இஸ் த என்ட்ரி? நமக்கு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து வரும் காசு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் லோன். கரெக்டா? நமக்கு வந்து பேங்க்ன்றது ஒரு அசட், அசட் இன்க்ரீஸ் ஆகுது, டெபிட் பண்றோம். லோன்ன்றது வந்து ஒரு லயபிலிட்டி, லயபிலிட்டி இன்க்ரீஸ் கிரெடிட் பண்றோம். கரெக்டா? salary paid, salary account debit. ஏன் salary ஒரு எக்ஸ்பென்ஸ், எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டெபிட் பண்ணணும். பெய்டு அப்பனா கேஷ்ல பே பண்ணிருப்பேன். கேஷ்ன்றது ஒரு அசட் குறையுதுன்னா கிரெடிட் பண்ணணும். ஸோ salary to cash. ஸோ இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி இந்த மாதிரி போட ஆரம்பிச்சோம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஜேர்னல் என்ட்ரி போட்டு பழகணும். ஜேர்னல் என்ட்ரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் இந்த ஜேர்னல் என்ட்ரி எப்படி இருக்குன்னா வந்து நம்ம டேட் படி டிரான்சாக்ஷன் நடக்க அப்படியே எழுதிட்டே வந்துடும். ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டே வந்துடும். டைரி மாதிரி நான் சொல்லியிருக்கேன். கரெக்டா இல்லையா? ஒரு டைரியில் எப்படி டெய்லி நடக்கிறது எழுதுறோமோ, டெய்லி நடக்கிறது எப்படி எழுதுவோம்? ஆர்டர் எழுதுவோம். காலையில் எந்திரித்தேன், சாப்பிட்டேன், அப்படிதான் எழுதுவோம். அதே ஆர்டர்ல எழுதிட்டு போயிடுவோம். கரெக்டா இல்லையா? அப்ப இந்த டிரான்சாக்ஷன் இந்த டைரியை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் பண்ண எப்படி சொன்னா வந்து நல்லது நடந்தது மட்டும் எடுன்னு சொன்னா எடுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே இருக்கும், வரிசை எல்லாமே இருக்கும். அப்ப இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இன்னொரு நோட்டு போட்டு அதுல நல்லதெல்லாம் செப்பரேட்டா எடுத்து எழுதி, கெட்டதெல்லாம் செப்பரேட்டா எடுத்து எழுதி, அழுத சம்பவங்களை தனியா எழுதி, இந்த மாதிரி தனியா பிரிச்சு எழுதினாதான் டேட்டா வந்து எனக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா இருக்கும்ன்றதுனால தான் நம்ம இன்னொரு நோட்டு போடணும்னு சொன்னா அந்த நோட்டுக்கு பேர் தான் வந்து லெட்ஜர். கரெக்டா? லெட்ஜர் என்ன பண்ணுவோம்னா இந்த ஜேர்னல்ல வந்து ஒரு பர்டிகுலர் லெஜர் அக்கௌண்ட்டை பத்தி இருக்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல போய் போடுவோம். ஆனா ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட் டெபிட்டும் ஆகலாம், கிரெடிட்டும் ஆகலாம், ரெண்டுமே நடக்க சான்ஸ் இருக்கு. அதனால லெஜர்ல we will have 2 sides, ஒன்னு டெபிட் சைடு, இன்னொன்னு வந்து கிரெடிட் சைடு. லெஃப்ட் சைடு ஆஃப் த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு டெபிட் சைடு, ரைட் சைடு வந்து கிரெடிட் சைடுன்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம இந்த டிரான்சாக்ஷன் எப்படி ஜேர்னலா போட்டோமோ அந்த ஜேர்னல் எல்லாத்தையும் போயிட்டு அங்க போஸ்டிங் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் salary to cashன்னு சொன்னோமா, அப்ப சாலரின்ற லெஜர்ல போய் என்ன போடணும்னா to cash அப்படின்றத டெபிட் சைடுல போய் போடணும். அதே நேரத்துல கேஷ் அக்கவுண்ட்ல போய் என்ன பண்ணணும் அப்படின்னா கேஷோட கிரெடிட் சைடுல போயிட்டு பை salary போடணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டா ஆரம்பிச்சோம். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் போஸ்டிங். கரெக்டா? இந்த போஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் லெஜர்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா லெஜரும் போட்டு முடிச்சிட்டோம்னா now we are preparing, அதாவது நம்ம ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் போடுறதுக்கு ப்ரிப்பேர் பண்றோம். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் we will prepare something called as trial balance. டேலி ஆகுதான்னு முதல்ல பார்த்துக்கலாம். ஏன்னா பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகணும். பேலன்ஸ் ஷீட் டேலி ஆனா முதல்ல இது வரைக்கும் கரெக்டா போட்டிருக்கோமான்னு முதல்ல பார்க்கலாம்னு சொல்லி ட்ரையல் பேலன்ஸ் போட்டு பார்க்குறோம். அப்ப என்ன பண்ணுவோம்னா அசெட், liability, expense, income எல்லாத்தையும் வரிசையா லிஸ்ட் அவுட் பண்ணி 2 காலமா போட்டுருவோம். டெபிட் காலம், கிரெடிட் காலம் போட்டு டெபிட் சைடு காலம் போடுவோம். அப்ப அசெட் அப்புறம் இந்த எக்ஸ்பென்ஸ் இது எல்லாமே என்ன பேலன்ஸ் காட்டுற ஐட்டங்கள்? அசெட், எக்ஸ்பென்ஸ் எல்லாம் டெபிட். அப்பனா இது எல்லாமே டெபிட் காலத்துல நம்பர் வரும்.
இதுவே liability income இதெல்லாம் வந்து கிரெடிட் பேலன்ஸ் காட்டுற ஐட்டங்கள், சேல்ஸ் இல்ல பேங்க் லோனு, இதெல்லாம் கிரெடிட் ஐட்டம்ஸ். கேபிட்டல் அக்கவுண்ட் கூட இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிரெடிட் சைடுல வந்துட்டே இருக்கும். கரெக்டா? நீங்க ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரியுமே நீங்க போட போகும்போது டியூவல் ஆஸ்பெக்ட் படி கரெக்டா போட்டிருந்தீங்கன்னா அண்ட் போஸ்டிங் கரெக்டா போட்டிருந்தீங்கன்னா இந்த டெபிட் சைடோட டோட்டலும் கிரெடிட் சைடு டோட்டலும் கரெக்டா மேட்ச் ஆயிரும். எல்லாத்தையும் கரெக்டா போட்டிருந்தீங்கன்னா திஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி டேலி. அப்ப ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் we are preparing for final accounts. ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அது நீங்க ட்ரேடிங்கா இல்ல மேனுஃபேக்சரிங்கா முதல்ல பார்க்கணும். நீங்க வெறும் ட்ரேடிங்கா இருக்கீங்கன்னா என்ன பண்ணலாம்னா ட்ரேடிங் அக்கவுண்ட், பிஎன்எல் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட் முடிச்சு விட்டுறலாம். சப்போஸ் நீங்க மேனுஃபேக்சரிங் இருந்தா மேனுஃபேக்சரிங் அக்கவுண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 3 போடணும். ஃபர்ஸ்ட் we will discuss ட்ரேடிங். ட்ரேடிங்கா இருந்ததுன்னா நம்மளுடைய ட்ரேடிங்னா என்ன அர்த்தம்? வாங்கி விற்கிறது. அந்த வாங்கி விற்கிறதுல இருந்து மட்டும் வரக்கூடிய ப்ராஃபிட் என்னன்றதை கண்டுபிடிச்சா அந்த ப்ராஃபிட்டுக்கு பேர் தான் கிராஸ் ப்ராஃபிட். அதை தான் நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட்ல போடுவோம். ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேசஸ், ஏதாவது எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு பர்ச்சேசஸ் லைக் என்னென்ன சொல்லுங்க எக்ஸாம்பிள், அந்த ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காசாக இருக்கலாம், இல்லாட்டினா கூலி லோடிங் அன்லோடிங் சார்ஜாக இருக்கலாம், இன்சூரன்ஸ், இதெல்லாம் அந்த பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஆகிற எக்ஸ்பென்ஸ். இது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பென்ஸாக ட்ரீட் பண்ணிட்டு சேல்ஸை வந்து கிரெடிட் சைடில் போடுவோம். க்ளோசிங் ஸ்டாக்கை வேல்யூ பண்ணி எதை நம்ம கண்டுபிடிப்போம் இல்லை கொடுத்துருப்பாங்க. க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து போடுவோம். எதுக்காக பண்ணிருக்கோம்னா we are finding out gross profit. What is gross profit na? Sales minus cost of goods sold is gross profit. What is cost of goods sold அப்படின்னா வந்து opening stock plus purchases all direct expenses minus closing stock பண்ணா cost of goods sold வரும். இந்த cost of goods sold வர வைக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட்ல ஞாபகம் இருக்கா சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ட்ரேடிங் அக்கவுண்ட்ல டெபிட் சைடில் ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேசஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே ஆட் ஆயிரும். க்ளோசிங் ஸ்டாக்கை நீங்க மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணணுன்றதுனால தான் சேம் சைடில் போடாம கிரெடிட் சைடில் போய் போடுவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஆயிரும். இப்போ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ஆர் ஹேவிங் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ஆன் யுவர் டெபிட் சைட். நீங்க சேல்ஸை போய் கிரெடிட் சைடில் போட்டீங்கன்னு சொன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் இந்த பக்கம், சேல்ஸ் அந்த பக்கம் போட்டோம்னா டிஃபரன்ஸ் வந்து எனக்கு கிராஸ் ப்ராஃபிட்டா வந்துடும். திஸ் கிராஸ் ப்ராஃபிட் ஷுட் பி டேக்கன் டு விச் அக்கவுண்ட்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை கொண்டு போய் சோ என்ன பண்ணோம், 2 P&L அக்கவுண்ட் போட்டுருவோம் வித்தின் பிராக்கெட் கிராஸ் ப்ராஃபிட். அப்ப P&L அக்கவுண்ட் ஓபன் ஆயிரும். கிரெடிட் சைடுல வந்து பை ட்ரேடிங் அக்கவுண்ட் போட்டு we will start this. இதுக்கப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ், அதர் இன்கம்லாம் வரும்ல, அதெல்லாம் வரிசையா போட்டே வருவோம். எல்லா எக்ஸ்பென்ஸையும் எல்லா இன்கமையும் போட்டு முடிச்சிட்டோம்னா ஃபைனலி we will have some profit called as net profit. இந்த net profit belongs to the owner. அதனால this should be taken to கேபிட்டல் அக்கவுண்ட். ஸோ நெட் ப்ராஃபிட்டா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? இன்கம் ஜாஸ்தியா இருந்து எக்ஸ்பென்ஸ் கம்மியா இருந்ததுன்னா நெட் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ டு P&L அக்கவுண்ட்ல டு கேபிட்டல் அக்கவுண்ட் அப்படின்னு போட்டு அந்த அமௌண்ட் வரும் வித்தின் பிராக்கெட் நெட் ப்ராஃபிட். இல்ல சார் எனக்கு எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியா இருந்து இன்கம் கம்மியா இருந்தா அப்ப அந்த பக்கம் பேலன்ஸ் வரும், கிரெடிட் சைடுல பேலன்ஸ் வரும். அங்க என்ன எழுதணும்? அப்ப பை கேபிட்டல் அக்கவுண்ட் போட்டு தட் இஸ் நெட் லாஸ்ன்னு போடணும். கரெக்டா? அப்ப இந்த நேரத்தில் என்ன இருக்கும்னா உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து இப்ப நீங்க போடுறீங்கல்ல ட்ரேடிங் அக்கவுண்ட், P&L அக்கவுண்ட்ல இருந்து எந்தெந்த அக்கவுண்ட் எல்லாம் கொண்டு வரோம்னா we will bring only nominal accounts. கரெக்டா? நாமினல் அக்கவுண்ட்ஸ் மட்டும் தான் க்ளோஸ் பண்ணுவோம். சோ ஃப்ரம் ட்ரையல் பேலன்ஸ் அசெட் லைபிலிட்டி எக்ஸ்பென்ஸ் இன்கம்ல we are bringing only எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்கம் மட்டும் தான் கொண்டு வரோம். சார் அப்ப லாஸ் கொண்டு வர மாட்டோமா? எக்ஸ்பென்ஸ் சொல்லும் போதே லாஸ் இன்க்ளூடட், இன்கம் சொல்லும் போதே கெயின் இன்க்ளூடட். ஓகேவா? அப்ப எக்ஸ்பென்ஸ் இன்கம் மட்டும் நம்ம வந்து ட்ரேடிங் P&L போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டா ஸ்டில் யார் பெண்டிங்ல இருப்பா? அசெட்டும் லைபிலிட்டி பெண்டிங்ல இருப்பாங்க. அதனாலதான் இந்த ரெண்டு பேரும் வந்து பேலன்ஸ் இருக்குன்றதுனால தான் they will be taken to பேலன்ஸ் ஷீட். ஒன்னு வந்து அசெட் சைடு, இன்னொன்று வந்து லைபிலிட்டி சைடு. அசெட் சைடு லைபிலிட்டி சைடு போட்டோம்னா என்ன லிங்க்னா நீங்க அந்த நாமினல் அக்கவுண்ட் எல்லாத்தையும் P&L அக்கவுண்ட்ல போட்டு க்ளோஸ் பண்ணீங்கல, அதுல வந்து நெட்டா ஒரு நம்பர் கிடைக்கும், தட் இஸ் கால்ட் நெட் ப்ராஃபிட். இந்த நம்பரை மட்டும் நீங்க பேலன்ஸ் ஷீட்ல வந்து உள்ள கொண்டு வந்தீங்கன்னா எப்படி கொண்டு வரது? 2 கேபிட்டல்னு போட்டீங்கல, அப்பனா கேபிட்டல் அக்கவுண்ட்ல போய் இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா டன், உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் முடிஞ்சு போயிடும். சோ ஜர்னல் என்ட்ரியில இருந்து போஸ்டிங் பண்ணி லெஜர்ல ட்ரையல் பேலன்ஸ் போட்டு ட்ரையல் பேலன்ஸ்ல எல்லா லெஜரும் இருக்கும். அதுல இருந்து நாமினல் அக்கவுண்ட்ஸ் மட்டும், அதாவது எக்ஸ்பென்ஸ், இன்கம், லாஸ், கெயின் இது எல்லாத்தையும் ட்ரேடிங் P&L போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் நம்பர் நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு அசெட் அப்படியே போட்டுட்டு லைபிலிட்டி அப்படியே போட்டுட்டு இந்த ப்ராஃபிட்டை மட்டும் கேபிட்டல்ல போட்டோம்னா அக்கவுண்ட்ஸ் இஸ் டன்னா இல்லையா? இது வந்து ஒரு சோல் ப்ரொப்ரைட்டரோட ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அதுலயும் சோல் ப்ரொப்ரைட்டர் ஹூ இஸ் அ ட்ரேடர் இருக்கு. கரெக்டா? இதுவே அவன் மேனுஃபேக்சரா இருந்தான்னு சொன்னா
பிஃபோர் ட்ரேடிங் அக்கவுண்ட் இன்னொரு அக்கவுண்ட் போட்டுக்கணும் which is called as manufacturing account. manufacturing accountக்கு கொஞ்சம் நமக்கு காஸ்டிங் நாலேஜ் தேவைப்படும்னு சொல்லிட்டு காஸ்டிங் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? காஸ்டிங்ல நமக்கு வந்து ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு வந்து there are 3 total main cost. ஒன்னு வந்து மெட்டீரியல், இன்னொன்னு வந்து லேபர், இன்னொன்னு வந்து நார்மல் அதர் எக்ஸ்பென்சஸ். இந்த மூணுத்துலயுமே there are direct indirect, direct material indirect material, direct labor indirect labor, direct expense indirect expense. இந்த மூணு direct elements பாத்தீங்களா, direct material, direct labor, direct expense, இதெல்லாம் put together they are called as prime cost. ஞாபகம் இருக்கா? prime cost. இதுல மூணுத்துலயுமே indirect இருக்குல்ல, put together they are called as overheads. ஞாபகம் இருக்கா? இந்த overheads subdivide பண்ணி இன்னும் மூணா சொல்லிருந்தேன். factory overheads, administrative overheads, selling and distribution overheads. ஞாபகம் வருதா? ஹலோ, ஞாபகம் வருதா இல்லையா? இந்த மூணுத்துல ஒன்னு மட்டும் தான் ப்ரொடக்ஷனுக்கு தேவையானது. யார் அது? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் மட்டும் தான். அதனால பாக்கி ரெண்டு ஓவர்ஹெட்ஸ் பத்தி விட்டுருங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறதே வந்து மேனுஃபேக்சரிங் அக்கவுண்ட் தான். மேனுஃபேக்சரா ப்ரொடக்ஷன் சம்பந்தமானது தான். அதுல எதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் செல்லிங்லாம் பார்க்கணும், அவனை விட்டுருங்க. சார் அப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிங் செல்லிங்ல எங்க வரும்னா பீனல் அக்கவுண்ட்ல வந்துரும். சோ பிரைம் காஸ்ட், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற பிரைம் காஸ்டையும் இந்த ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு we have to prepare manufacturing account. கரெக்டா இல்லையா? manufacturing account இந்த சொன்ன காஸ்ட் அப்படியே வரிசையா போட்டே வந்துடணும். that is the total production cost. இதை வச்சுக்கிட்டு நம்ம goods manufacture பண்ணுவோம். ஃபுல்லா manufacture பண்ணி முடிச்சிட்டோம்னு சொன்னா that should be taken for sale. சேல்னா என்னது? விற்க போறோம். அப்பனா ட்ரேடிங் அக்கவுண்ட் கொண்டு போகணும். சோ பை ட்ரேடிங் அக்கவுண்ட் போட்டு ஃபினிஷ் குட்ஸை போடணும். சார் இல்ல சார் நான் வந்து எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணி முடிக்கல, சில யூனிட்ஸ் வந்து இன்னும் முடியாம தான் இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து எனக்கு க்ளோசிங்ல WIP-ஆ இருக்கு, ஒர்க் இன் ப்ராக்ரஸா இருக்கு, ஆர் ஒர்க் இன் ப்ராசஸா இருக்கு. அப்ப அந்த ட்ரேடிங் அக்கவுண்ட் கொண்டு போய் விற்க முடியாது. அரைகுறையா தான் முடிஞ்சிருக்கான், அப்ப விற்க முடியாதுல்ல. விற்க முடியாதுன்னா என்ன பண்ணும்? அடுத்த வருஷம் திருப்பி செஞ்சு முடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால மேனுஃபேக்சரிங் அக்கவுண்ட்ல க்ளோசிங் ஸ்டாக்கா வச்சிடணும், க்ளோசிங் WIP-ஆ அவனை வச்சிடணும். So debit side தெரியுதா? debit side full cost, manufacturing cost. manufacturing cost என்ன சார்? prime cost plus factory overhead. இந்த காசு எல்லாம் வச்சு கொஞ்சம் வந்து goods முடிச்சிருப்போம், அதை ட்ரேடிங் அக்கவுண்ட் கொண்டு போயிடணும். கொஞ்சம் goods அரைகுறையா இருப்பான், அவனை வந்து க்ளோசிங் WIP-ல வைக்கணும். சார் இந்த வாட்டி க்ளோசிங் WIP வந்து அப்ப அடுத்த வாட்டி ஓப்பனிங் WIP-ஆ வருவானா? ஆமா. அப்ப லாஸ்ட் இயர்ல ஒருத்த க்ளோசிங் WIP வந்தானா அவன் இந்த வாட்டி ஓப்பனிங் WIP இருந்தப்பானா அதையும் போட்டுக்கோங்க. அப்ப ஃபேக்டரி காஸ்ட் நான் சொல்றதே வந்து மீன் அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட் சொல்றதே வந்து ஸ்டார்டிங்ல ஓப்பனிங் WIP, அப்புறம் தான் பிரைம் காஸ்ட் உள்ள போடுறோம், அப்புறம் தான் வந்து ஓவர்ஹெட்ஸ் போடுறோம். இது நார்மல். இதுலயே வந்து பை ப்ராடக்ட் ஒரு பாயிண்ட் பார்த்தோம். நம்ம மேனுஃபேக்சர் பண்றது ஒரு ப்ராடக்ட் தான், ஆனா வந்து ஆட்டோமேட்டிக்கா பை ப்ராடக்டா இன்னொருத்தன் வந்துட்டான்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ நம்ம இது பார்த்தோமா, பட்டர் மில்க் பார்த்தோமா, we are manufacturing butter but butter milk ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடியூஸ் ஆயிருதுன்ற போது we are not considering it as a main item, it is a by product. என்னோட ப்ரொடக்ஷன் வேற, பை ப்ராடக்டா வேற ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அது என்ன பண்ணுவோம்னா we will take the net realizable value of the by product. அந்த பட்டர் மில்கை எவ்வளவுக்கு விற்க முடியுதோ அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க, கொஸ்டினே கொடுப்பாங்க. realizable value minus incidental cost is called as net realizable value. அந்த அமௌண்ட் என்ன பண்ணிக்கணும்னா நம்ம அந்த மேனுஃபேக்சரிங் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடுல போடுறோம். ஏன் கிரெடிட் சைடுல போடுறோம்னா இட் இஸ் a recovery. நான் இன்கர் பண்ண காஸ்ட் எல்லாமே டெபிட் சைடுல இருக்கும். இந்த NRV ஆஃப் த பை பார்ட் வந்து எனக்கு வந்து ரெக்கவரி, காஸ்டோட ரெக்கவரி. ஆக்சுவலா காஸ்ட்ல போய் மைனஸ் பண்ணணும், காஸ்ட்ல போய் மைனஸ் பண்ணாம நான் கிரெடிட் சைடுல போய் போடுறேன், ஆட்டோமேட்டிக்கா அது மைனஸ் ஆயிரும். கிளியரா? ஹலோ, ஞாபகம் வருதா பேச? ஹலோ, ஓகே ரைட். அப்ப அந்த பை பார்ட் இருந்தா இதை போட்டுக்கணும். அப்புறம் வந்து நமக்கு ஃபினிஷ்டு கூட்ஸ் ட்ரேடிங் அக்கவுண்ட் க்ளோசிங்ல இருக்கவன் க்ளோசிங் WIP போட்டு வைப்போம். இதோட நமக்கு என்ன அக்கவுண்ட் முடிஞ்சு போயிடும்? மேனுஃபேக்சர் முடிஞ்சு போயிடும். மேனுஃபேக்சர்ல என்ன போட்டிருக்கோம்? பை ட்ரேடிங் அக்கவுண்ட் போட்டிருக்கோம்ல. அப்ப ட்ரேடிங் அக்கவுண்ட்ல வந்து 2 மேனுஃபேக்சரிங் அக்கவுண்ட் போட்டு வரும். ஜெனரலா ட்ரேடிங் அக்கவுண்ட்ல வந்து பர்ச்சேஸ் வரும், கரெக்டா? ஆனா ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறவனுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி விற்க மாட்டாங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்றது எதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? ரா மெட்டீரியல் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்ன்றது அவனுக்கு இங்க மேனுஃபேக்சரிங் அக்கவுண்ட்லயே முடிஞ்சு போயிடும். அப்ப ட்ரேடிங் அக்கவுண்ட்ல என்னதான் வரும்? பர்ச்சேஸே இல்லைன்னா வந்து இங்க இருந்து வரும். மேனுஃபேக்சரிங் அக்கவுண்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி முடிக்கிறீங்கல்ல, மேனுஃபேக்சரிங் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடுல பை ட்ரேடிங்னு போடுறீங்களா, அதுதான் ட்ரேடிங் அக்கவுண்ட்ல 2 மேனுஃபேக்சரிங் அக்கவுண்ட் போட்டு வரும். பர்ச்சேஸ்க்கு பதிலாக இவன் வந்துருவான். மீதி எல்லாம் சேம், மீதி வாட் எவர் வி டிஸ்கஸ் அதே தான், அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். கிளியரா? அப்ப இது வந்து ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் அ ட்ரேடர். இன்னொன்று வந்து இது பண்ணியாச்சு. இதான் வந்து ப்ராசஸ். சரி, அப்ப ஸ்பெசிஃபிக்கா சில பாயிண்ட்ஸ் படிக்க வேண்டியதுன்னா இட் இஸ் லைக் டிப்ரிசியேஷன் ஒன்று இருக்கு. டிப்ரிசியேஷன் என்னது? ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மோர் தேன் 1 இயர் ஒரு அசெட்ல இருந்து பெனிஃபிட் வரும்னு சொன்னா ஒரு வேர்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? ஃபியூச்சர் டேஷ் பெனிஃபிட்.
ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ். கரெக்டா இல்லையா? ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் வரும் அப்படின்னு சொன்னா இந்த இயர்ல மட்டும் பெனிஃபிட் இல்ல. இப்ப salary ஒருத்தன் வாங்குறான்னு சொன்னா இந்த மாசம் மட்டும் தான் அவனால பெனிஃபிட் வரும். ஆனா ஒரு ஏசி வாங்குறோம்னா 5 வருஷம் பெனிஃபிட் வரும். அந்த மாதிரி ஃபியூச்சர்லயும் நமக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா தட் இஸ் a capital expenditure. அதை வந்து ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்னு சொல்லுவோம். அதில் மோர் தென் 1 year பெனிஃபிட் வரதுனால we will charge something called as depreciation because ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுன்றதை பார்க்கணும். அதுக்கு we had various methods. கரெக்டா? straight line method is one method. கரெக்டா? straight line method என்ன ஃபார்முலா? ரொம்ப நான் பேசுகிறேன், நீங்க சொல்லுங்க. ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை estimated useful life, number of years or estimated useful life. ஓகேவா? ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை estimated useful life. இப்படி போட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு டிப்ரிசியேஷன் போடணும்ன்றது வரும். எத்தனை வருஷம் போடணுமோ அத்தனை வருஷமும் எவ்ரி இயர் சேம் அமௌண்ட் போட்டே வரணும். இதுல பாத்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் அமௌண்ட் will remain the same for all the years. கரெக்டா? அதனால தான் straight line method அப்படின்னு சொல்லுவாங்க இத. ரைட்டா? அடுத்து வந்து return down value method. What are the other names for return down value method? ஞாபகம் இருக்கா? diminishing balance method, அப்புறம் ரெடியூசிங் பேலன்ஸ். ரெண்டு சேம் தான். டிமினிஷிங் ரெடியூசிங் எல்லாம் ஒரே வார்த்தை தான். கரெக்டா இல்லையா? அப்ப ஏன்னா பேலன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா டிரைவ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிப்ரிசியேஷன் அமௌண்ட் கிடைக்குமா இல்ல டிப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் கிடைக்குமா? பர்சன்டேஜ் கிடைக்கும். டிப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் அண்டர் WDVக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. கரெக்டா? சொல்லுங்க. 1 மைனஸ் என்ன ரூட் ஆஃப், வெறும் ரூட்டா, nth ரூட் ஆஃப் 1 மைனஸ் nth ரூட் ஆஃப் என்ன பை என்ன? டெரிவேஷன்லாம் போட்டேன். இது மாதிரி இருக்கு. சரி, இந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம் பாஸ் அப்படின்வாங்க. அது மாதிரி கடத்திட்டு போயிடுவாங்க. ஒரு படத்துல, பழைய படம் பார்த்தீங்கன்னா தெரியல, ஒருத்தனை கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போயிட்டு வந்து ரேன்சம் கேட்பாங்க. ரேன்சம் கேட்டா வந்து 5 லட்சமா அவ்வளோதான் கொடுக்க முடியாது, 50,000 அவ்வளோதான் கொடுக்க முடியாது, 5,000 அவ்வளோதான் கொடுக்க முடியாது. ஐயா டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம், 5,000 கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி நான் வந்து டெரிவேஷன்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் ஃபார்முலாவாச்சும் சொல்லுங்க. ரெசிடுவல் வேல்யூ டிவைடட் பை காஸ்ட், அதாவது ஸ்கிராப் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் அசெட். கரெக்டா? 1 மைனஸ் nth ரூட் ஆஃப் ஸ்கிராப். சும்மா நீங்க ரெசிடுவல் வேல்யூ பெரிய பெரிய வார்த்தை. ஸ்கிராப் முன்னாடி சொன்னீங்களா, அது மாதிரி ஸ்கிராப் டிவைடட் பை காஸ்ட். ஓகேவா? எஸ், ஸ்கிராப் டிவைடட் பை காஸ்ட். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மைனஸ் nth ரூட் ஆஃப் ஸ்கிராப் டிவைடட் பை காஸ்ட். ஓகேவா? அது நமக்கு எதுல இருந்து நம்ம டிரைவ் பண்ணோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இருந்து டிரைவ் பண்ணிருப்போம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா A is equal to P into 1 plus I power n ல வந்து 1 பிளஸ்க்கு பதிலா மைனஸ்னு போட்டு பண்ணிருப்போம். ஞாபகம் இருக்கா? பிளஸ்க்கு பதிலா மைனஸ் போட்டு மீதி எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போனோம்னா இந்த ஃபார்முலா வந்துரும். கிளியரா? சரி, ஓகே. இது வந்து என்ன மெத்தட்? WDV. WDVல என்ன ஸ்பெஷாலிட்டினா வந்து அந்த பெர்சன்டேஜை வந்து க்ளோசிங் வேல்யூல, க்ளோசிங் புக் பேலன்ஸ்ல போட்டே வந்திருக்கணும். கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் இயர் 1 lakh வாங்குறோம், 10% WDV வச்சுக்கோங்களேன். 10% போட்டா 90,000 ஆயிரும்ல. 90,000 போய் 10% போனா அப்ப நெக்ஸ்ட் இயர் வந்து 9,000 தான். அப்ப அந்த டிப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து will keep on reducing. ஓகேவா இல்லையா? அதான் WDV மெத்தட். ஓகே, அடுத்து வேற மெத்தட். சம் ஆஃப் இயர்ஸ் டிஜிட்ஸ் மெத்தட் போட்டோம். கரெக்டா இல்லையா? அது என்ன கான்செப்ட்? ஃப்ரம் த இப்ப இந்த 5 வருஷம் யூஸ்ஃபுல் லைஃப் வச்சுக்கோங்களேன். ஞாபகம் இருக்கா? 5 years யூஸ்ஃபுல் லைஃப் சொன்னா இந்த வருஷத்துல இன்னும் பெண்டிங் எத்தனை வருஷம் இருக்கு? 5 years இருக்கு. அடுத்த வருஷத்துல எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு அப்படின்னு சொல்லி 5 + 4 + 3 + 2 + 1 எல்லாத்தையும் போட்டு, ஞாபகம் இருக்கா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸ்ல ஒரு ஃபார்முலா n × n + 1. கரெக்டா இல்லையா? 5 years அப்பனா 5 × 6/2 போட்டா எவ்வளவு வருது? 15 வருதா? அப்பனா 5 + 4 + 3 + 2 + 1 ஓட ஆன்சர் வந்து 15. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளவு பெண்டிங் இருக்கு? 5 years இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஒரிஜினல் காஸ்ட் மல்டிப்ளைட் பை 5/15. செகண்ட் இயருக்கு வந்து ஒரிஜினல் காஸ்ட் மல்டிப்ளைட் பை 4/15. இப்படி போட்டே போகணும். இதுவும் வந்து ஒரு WDV மெத்தட் மாதிரியே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அமௌண்ட் கம்மி ஆகிட்டே போகும். 5/15 விட 4/15 கம்மி, அதை விட 3/15 கம்மி, அப்படியே மைனஸ் கம்மி ஆகிட்டே போயிட்டே இருக்கும். கிளியரா? ஞாபகம் இருக்கா? அதுல வந்து சம் எப்படி வரும்னா, இது மேட்டர் இல்ல, ஆனா வந்து சொல்லுவாங்கன்னா 6வது வருஷத்துல என்ன டிப்ரிசியேஷன் கேட்பான். கரெக்டா இல்லையா? இல்ல 6வது வருஷத்துல க்ளோசிங் பேலன்ஸ் கேட்பான். அப்ப நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து போட முடியாது. என்ன பண்ணணும்னா 6th இயர் கேட்கறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு எவ்வளவு டிப்ரிசியேஷன் போட்டிருப்பாங்கன்றத முதல்ல பார்க்கணும். அது 10 years யூஸ்ஃபுல் லைஃபா இருக்கும். அதுல 6வது வருஷம் என்ன ஓப்பனிங் பேலன்ஸ் என்னன்னு கேட்பான். அப்ப என்ன பண்ணா 5 வருஷத்துக்கு எவ்வளவு டிப்ரிசியேஷன் போடணும்னு கண்டுபிடிக்கணும். ஞாபகம் இருக்கா? இல்லைங்க 5 yearsக்கே வச்சுக்கோங்க. 5 yearsனா 5, 4, 3, 2, 1 வருதா?
let us say third year ஓட beginningல கவனிக்கிறீங்களா, தேர்ட் இயரோட 5 இயர்ஸே வச்சுக்கலாம். ஓகேவா, தேர்ட் இயரோட பிகினிங்ல என்ன பேலன்ஸ் இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல எவ்வளவு டிப்ரிஷியேஷன் போட்டாங்கன்னு கண்டுபிடிக்கணும்ல. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 5/15 போட்டிருப்போம், செகண்ட் இயர்ல வந்து 4/15 போட்டுருப்போம். அப்ப 5+4 போட்டோம்னா 9/15 முடிஞ்சு போயிருக்கும். அப்போ ஒரிஜினல் காஸ்ட்ல இன்டூ 9/15 போட்டீங்கன்னா டிப்ரிசியேஷன் டில் டேட் வந்துடும். அதை மைனஸ் பண்ணா ஓப்பனிங் பேலன்ஸ் வந்துடும். அதை போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், தேர்ட் இயர் டிப்ரிஷன் போட சொல்லுவான். 5/4 முடிஞ்சு போச்சு, மூணாவது வருஷம் 3. அப்பனா டோட்டல் ஒரிஜினல் காஸ்ட் வந்து 3/15 போட்டு அதை மைனஸ் பண்ணி க்ளோசிங் பேலன்ஸ் போடுவோம். ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி போட்டது? ஓகே ரைட். வேற ஏதாவது மெத்தட் இருக்கா? முடிஞ்சா மெஷின் ஆர்ட் மற்றதெல்லாம் குட்டி குட்டி, மற்றதெல்லாம் வந்து சிமிலரா இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் டோட்டலா இத்தனை ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம், நம்ம இந்த வருஷம் எவ்வளவு ஹவர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ப்ரொபோர்ஷன் டோட்டலி 5000 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம், நம்ம இப்ப 1000 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ டோட்டல் காஸ்ட் இன்டூ 1000/5000. அதே வந்து யூனிட்ஸ் கூட சொல்லலாம், டோட்டலா 5000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், நாம இந்த வருஷம் 1000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். அப்ப டோட்டல் காஸ்ட் இன்டூ 1000 யூனிட்ஸ்/5000 யூனிட்ஸ். எல்லாமே சிமிலர் மாடல்ஸ் தான். இது மாதிரி போட்டு டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். டிப்ரிசியேஷன் கால்குலேஷன்ல சம்ல என்ன நீங்க கால்குலேட் பண்ணா வந்து டேட் ஆஃப் பர்ச்சேஸ் டேட் ஆஃப் சேல பார்க்கணும். ஃப்ரம் த டேட் ஆஃப் பர்ச்சேஸ்ல இருந்து டில் த எண்ட் ஆஃப் த இயர் போடணும். பர்ச்சேஸ் ஆனதுன்னா, இதுவே சேலா இருந்ததுன்னா from the beginning of the year இருந்து till the date of sale வரைக்கும் நம்ம டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா இல்லையா? புதுசா இன்னைக்கு தான் வாங்குறாங்கன்னா இன்னில இருந்து இயர் எண்ட் வரைக்கும், பழைய அசட்டை சேல் பண்ணிருக்காங்கன்னா from the beginning till the date of sale வரைக்கும் நம்ம டிப்ரிசியேஷன் போடுற மாதிரி இருக்கும். இந்த பீரியடை மட்டும் கரெக்டா கால்குலேட் பண்ணி நம்ம பர்சன்டேஜ் போடுற மாதிரி இருக்கணும். இவ்வளவுதான் வந்து நமக்கு டிப்ரிசியேஷன் சாப்டர்ல வரும். டிப்ரிசியேஷன் வந்து நமக்கு ஒரு பெரிய சம்ல குட்டி பாயிண்டா வரும். சம்டைம்ஸ் டிப்ரிசியேஷனவே சம்மா கேட்கும் போது நல்லா ப்ராப்பரா கேட்பாங்க. அது வந்து ஃபுல்லா டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டை போடுங்க ஃபார் த 4 இயர்ஸ் ஃபார் த 5 இயர்ஸ் கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம டிப்ரிசியேஷன் இன் சென்ஸ் அசட்டோட அக்கௌண்ட்டவே கேட்பாங்க. அசட்டோட பர்ச்சேஸ்ல இருந்து சேல் வரைக்கும் 4 இயர்ஸ் இருக்குன்னு சொன்னா அந்த 4 வருஷத்தையும் போட்டு காட்டுங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம சம்ஸ் போட்டிருக்கோம். போட்டுருவீங்களா? கால்குலேஷன் போட்டுருவீங்களா? கால்குலேஷன் தனி, லெட்ஜர் தனி. டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு அசட்லயே போடலாம், இன்னொன்னு ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் போடணும். நார்மலா வந்து டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு அசட் அக்கௌண்ட் போடுவோம், அப்ப அசட் பேலன்ஸ் குறைஞ்சிரும். இன்னொரு மெத்தட் என்னன்னா வந்து டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் ஆர் அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் போடுவோம். இப்படி போடும்போது அசட் பேலன்ஸ் குறையாது, அப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து அசட் பேலன்ஸே குறைஞ்சிரும், ஸோ பேலன்ஸ் ஷீட்ல அப்படியே எழுதிடலாம். செகண்ட் மெத்தட்ல அசட் பேலன்ஸ் குறையாதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா பேலன்ஸ் ஷீட்ல அசட்டை இன்னர் காலத்தில் எழுதி லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணி அவுட்டர் காலத்தில் எழுதுவோம். கரெக்டா? இந்த ப்ரொவிஷனை வந்து செப்பரேட்டா லைபிலிட்டிஸ்ல போடக்கூடாது, கரெக்டா மைனஸ் பண்ணி எழுதணும். சரி, ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி பாயிண்ட் தான், ஃபுல்லா நடத்த முடியுமான்னு தெரியல, பட் ஞாபகம் வந்து மட்டும் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். சேல் ஆஃப் அசெட் இருக்குன்னு சொன்னா அந்த ப்ராஃபிட்டோ லாஸோ கண்டுபிடிக்கணும்ல. அந்த ப்ராஃபிட்டோ லாஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வரும். வி ஹவ் டு ப்ரிப்பேர் ஒன் நியூ லெட்ஜர். ஒரு லெட்ஜர் இருக்கும், ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் இருக்கும், புதுசா ஒரு லெட்ஜர் போடுவோம். அசட் டிஸ்போசல், மிஷினரி டிஸ்போசல் அக்கௌண்ட் போடுவோம். ஒரிஜினல் காஸ்ட் should be brought from the காஸ்ட் லெட்ஜர், அதாவது அசட் லெட்ஜர். டிப்ரிசியேஷன் அதாவது அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் till the date of sale, அதை வந்து we should bring from provision for depreciation. ரெண்டுத்தையும் டெபிட் சைடும் கிரெடிட் சைடு கொண்டு வந்தா now we will have book value. அதுக்கப்புறமா சேலை வந்து கிரெடிட் சைடுல போட்டோம்னா we will have profit or loss. Profit or loss should be taken to P&L account. கரெக்டா இல்லையா? ஹலோ, கிளியரா? போட்டுருவீங்களா? டிப்ரிசியேஷன் போட்டுருவீங்களா? ஓகே, தென் வந்து நம்ம பிஆர்எஸ் ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? பிஆர்எஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒய் பிஆர்எஸ் பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்டோட நெசசிட்டி என்ன? எல்லா தடவையுமே நம்ம வந்து போட்டுட்டே இருக்கணுமா? எப்பவுமே வந்து பிஆர்எஸ் தேவை இருக்குமா? இது இருந்துட்டே இருக்குமான்னு கேட்டா, நான் பேங்க் அக்கௌண்ட் நான் மெயின்டைன் பண்ற அக்கௌண்ட்ல என்னென்ன டிரான்சாக்ஷன் போட்டிருக்கணும் அந்த எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்து பேங்க்லயும் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டா பிஆர்எஸ் போட வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் போத் த பேலன்ஸ் வில் டேலி. அதாவது பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கும் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ் புக்கும் சேமாவே இருந்துருச்சுன்னா there is no need to reconcile the balances. கரெக்டா இல்லையா? பட் டிஃபரன்ஸ் இருக்குமா? பிராக்டிகலி டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு சில சான்சஸ் இருக்கு. என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு செக்கை நான் இஷ்யூ பண்ணிட்டேன் என்னோட சப்ளையருக்கு. நான் செக்கை இஷ்யூ பண்ண உடனே என்ட்ரி போட்டுருவேன், சப்ளையர் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க்னு போட்டு என் பேங்க் பேலன்ஸை குறைச்சு விட்டுருவேன். ஆனா பேங்க்ல போய் அந்த செக்கை போய் என்னோட சப்ளையர் கொடுக்குற வரைக்கும் பேங்க்காரனுக்கு தெரியவே தெரியாது நான் செக் கொடுத்துருக்க விஷயமே. அதனால அவன் பேலன்ஸ் அப்படியே தான் வச்சுட்டு இருப்பான், அவன் குறைச்சிருக்க மாட்டான். ஸோ செக்
செக் இஷ்யூடு பட் நாட் yet presented வச்சுக்கோங்களேன். இந்த அமௌண்ட் நான் குறைச்சிருப்பேன், ஆனா பேங்க்ல குறைச்சிருக்க மாட்டாங்க. அப்ப பிஆர்எஸ்ல வந்து இது வருமானு கேட்டா கண்டிப்பா வரும். என்னோட ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேரும் 1 lakh பேலன்ஸ் வச்சிருக்கோம். நான் வந்து இது வந்து கேஷ் பேலன்ஸ், இது வந்து கேஷ் பேலன்ஸ் சென்ஸ் கேஷ் புக் பேலன்ஸ், இது வந்து பாஸ்புக் பேலன்ஸ். நான் வந்து செக்கை இஷ்யூ பண்ண உடனே என்னோட பேலன்ஸை குறைச்சிருவேன். 10,000 rupees குறைச்சு 90 ஆக்கிடுவேன். இவன் 1 lakh வச்சிருப்பான். அப்ப பிஆர்எஸ் பண்ணும்போது 90,000 ஆட் 10,000 போட்டு இந்த 1 lakh நான் மீட் பண்ற மாதிரி போடுவேன். இது என்னது? செக் இஷ்யூட் பட் நாட் yet presented. இதோட உல்டா என்ன அப்படின்னா வந்து செக் டெபாசிட்டட் ஆனா நாட் yet cleared. அதாவது செக் வேற யாரும் நமக்கு கொடுத்துருக்காங்க, நமக்கு தான் பேமெண்ட் வரணும். அந்த செக்கை போய் நான் பேங்க்ல போடுறேன். போட்ட உடனே நான் என்ன என்ட்ரி போட்டுருவேன்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கஸ்டமர் நான் போட்டுருவேன், பேலன்ஸை ஏற்றிடுவேன். ஆனால் பேங்க்ல அது கிளியர் ஆகிறதுக்கு டைம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இவன் அந்த பேலன்ஸ் ஏற்ற மாட்டான். அப்போ என் பேலன்ஸ் மட்டும் ஏறி இருக்கும், ஆனால் பேங்க் பேலன்ஸ் வந்து நார்மலாகவே இருக்கும். அப்போ நான் இங்கேருந்து போகும்போது மைனஸ் பண்ணணும். இந்த மாதிரி சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆகி இன்னொரு இடத்துல ரெக்கார்ட் ஆகாமல் இருக்கிறதுனால பேலன்ஸ் மேட்ச் ஆகாது. அந்த பேலன்ஸை மேட்ச் பண்ண வைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் நம்ம போடுறோம். ஓகேவா? இதுல சில டிரான்சாக்ஷன் சொல்றதுக்கு என்ன பண்ண சொல்லுங்க. பேங்க் சார்ஜஸ் அக்கவுண்டட் பை த பேங்க் நாட் அக்கவுண்டட் இன் புக்ஸ். என்ன நடந்துக்கும் சொல்லுங்க பார்ப்போம். பேங்க்ல வந்து அந்த அமௌண்ட்டை குறைச்சிருப்பான், நம்ம அப்படியே வச்சிருப்போம். அப்ப இங்கிருந்து போகும்போது மைனஸ் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? என்னுடைய கஸ்டமர் டைரக்டா என்னோட அக்கௌண்ட்ல, என்னோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கு. இப்ப ஜிபே எல்லாம் இருக்குல்ல, ஜிபே இருந்தா நம்ம டக்குன்னு நம்ம நம்பருக்கே அனுப்புறாங்களா, அது மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்படியே அனுப்பிச்சு விட்டாங்க. எனக்கு தெரியாது. அப்ப பேங்க்ல அக்கௌண்ட்டை வந்துடுறதுனால பேங்க்ல பேலன்ஸ் ஏற்றிருப்பாங்க, எனக்கு தெரியாதுன்னா நான் சும்மா வச்சிருப்பேன். அப்ப இங்கேருந்து போகும்போது ஆட் டைரக்ட் டெபாசிட் பை கஸ்டமர் அப்படின்னு போடுவோம். இது மாதிரி பண்றது. பட் இப்ப நான் சொல்றது எல்லாமே வந்து கேஷ் புக் பேலன்ஸ்ல இருந்து பாஸ்புக் பேலன்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி, அதுவும் வந்து பாசிட்டிவ் பேலன்ஸ் இருக்க மாதிரி. பட் இதுல உல்டா என்னன்னா வந்து பாஸ்புக் பேலன்ஸை கொடுப்பாங்க, அதுல இருந்து கேஷ் புக் பேலன்ஸை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்ப நம்ம பேசுறது எல்லாமே உல்டாவா நடந்துட்டு இருக்கும். இப்ப பாஸ்புக் பேலன்ஸை கொடுத்துருக்காங்க, பாஸ்புக்ல அந்த டைரக்ட் டெபாசிட் பண்ணல அந்த பேலன்ஸ்லாம் இருக்கும், ஆனா கேஷ் புக்ல அதெல்லாம் போட்டிருக்க மாட்டான். அப்ப இங்க இருந்து அங்க போறோம்னா மைனஸ் பண்ணி போகணும். இப்ப ஆட் பண்ணி போகணும்னு சொன்னால கேஷ் புக்ல இருந்து பாஸ்புக் வரும்போது, பாஸ்புக்ல இருந்து கேஷ் புக் போகும்போது ஒரு உல்டா மைனஸ் பண்ணி போற மாதிரி வரும். எல்லாமே அப்படிதான். பேங்க் சார்ஜஸ் நம்ம குறைச்சிருப்போம், அவன் குறைச்சிருக்கவே மாட்டான், அப்ப ஆட் பண்ணி போகணும். கிளியரா? இது எல்லாமே பாசிட்டிவ் பேலன்ஸுக்கு. நெகட்டிவ் பேலன்ஸுக்கு அதுக்கு பேர் என்ன பேலன்ஸ்? ஓடி, ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ். கரெக்டா? ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் வந்தா என் கையில எவ்வளவு காசு இருக்கோ அதை தாண்டி நான் செலவு பண்றேன். 10,000 தான் என் பேலன்ஸ், ஆனா செக் 30,000 கொடுக்குறேன். அப்ப 10,000 வச்சுக்கிட்டு எப்படி 30,000 போகும்? மைனஸ் பேலன்ஸ் ஆயிரும். 10,000ல இருந்து 0 ஆகி -20க்கு போயிடும். அந்த மைனஸ் பேலன்ஸுக்கு பேர் தான் வந்து ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ். இந்த ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா என் காசு ஏறுது குறையுதுன்றதை உல்டாவா பார்க்குற மாதிரி வரும். எதர் யூ கேன் ட்ரீட் இட் ஆஸ் அ ஓடி பேலன்ஸ், இல்லைன்னா வந்து பேலன்ஸை நெகட்டிவ்ல போட்டு கூட போடலாம். 2 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. நான் வந்து இப்போ ஓடி பேலன்ஸா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஓடி பேலன்ஸ் நெகட்டிவா 20,000 ரூபா இருக்கு. ஓகேவா? அவனுக்கும் 20,000 இருக்கும். பேங்க் சார்ஜஸ் போடுறான், என்ன ஆகும்னு சொல்லி பார்ப்போம். என்னோட நெகட்டிவ் பேலன்ஸ் 20,000 ரூபா, அவனோட நெகட்டிவ் பேலன்ஸ் 20,000 ரூபா, அதுல பேங்க் சார்ஜஸ் வேற ஒரு 1000 ரூபா போடுறான். அப்ப என்ன ஆயிரும்? நெகட்டிவ் பேலன்ஸ் 21,000 ஆயிரும். நான் முன்னாடி என்ன சொன்னேன், என்னோட அவன் பேங்க் சார்ஜ் போட்ட பேங்க் பேலன்ஸ் கம்மியாகும்னு சொல்லல. பாசிட்டிவ் பேலன்ஸ் வந்து கம்மியா இருக்கும், நெகட்டிவ் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப பேங்க் சார்ஜஸ்க்கு நான் ஆட் பண்ணுவேன். கரெக்டா இல்லையா? அப்ப ஓடி நார்மல் கேஷ் டு பாஸ்புக் போறதுல நார்மல் பேலன்ஸ்க்கு என்ன பண்ணமோ அதோட உல்டா வந்து நமக்கு ஓடியில பண்ணிட்டு இருப்போம். சார் அப்ப ஓடியிலேயே பாஸ்புக்ல இருந்து கேஷ் புக் வரணும் அப்படின்னு சொன்னா வந்து இது நார்மலா இருக்கும். ஏன் தெரியுமா? கேஷ்ல இருந்து பாஸ்ல இருந்து கேஷா மாத்தினா உல்டா ஆகுமா? நார்மல் பேலன்ஸுக்கு பதிலாக ஓடி பேலன்ஸ் வந்து உல்டாவாகுமா? இது 2 உல்டாவும் இருக்கு. ஓடி பேலன்ஸ் அதுலயும் பாஸ்புக்ல இருந்து கேஷ் புக் இருக்குது. எய்தர் நீங்க அந்த மாதிரி யோசிச்சு போடலாம், ஆர் சிம்பிளி யூ கேன் ட்ரீட் இட் ஆஸ் நார்மல் கேஷ் டு பாஸ்புக் பாசிட்டிவ் பேலன்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். கரெக்டாக பேச புரியுதா உங்களுக்கு? கேஷ் டு பாஸ்புக் நார்மலா போறீங்கல்ல, அதுக்கு என்ன நீங்க பண்ணணுமோ அதே மாதிரியே நீங்க என்ன பண்ணலாம்னா பாஸ்புக் ஓடி பேலன்ஸ் டு கேஷ் புக் ஓடி பேலன்ஸ்க்கு அதே மாதிரியே பண்ணலாம். பிகாஸ் போத் வில் ஹேவ் த சேம் இம்பாக்ட். அப்படி போடுறதா போடலாம், இல்லாட்டி நார்மலா யோசிச்சுக்கோங்க. ஓடி பேலன்ஸ் நெகட்டிவ் பேலன்ஸ் அப்படி வர மாதிரி யோசிச்சாலும் ஓகே தான். டன்னா? இப்படி போட்டா இது வந்து பிஆர்எஸ். டன்னா? போட்டுருவீங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா. நெக்ஸ்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு டிரான்சாக்ஷன் சொல்றேன். கிரெடிட் சேல்ஸ் ஜர்னல் என்ட்ரி, டெட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். அந்த டெட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சப்போஸ் ஐ எம் டிராயிங் அ பில் அந்த டெட்டார், அப்போ என்ன என்ட்ரி? பில்ஸ் ரிசீவபிள்
டு டெட்டார் அக்கௌண்ட் ஆச்சா. இந்த பில்ஸ் ரிசீவபிள் வந்துருச்சுல, இதை வந்து எழுதி வாங்கிட்டேன். பேசிக்கலி பில் ட்ரா பண்ணுறேன்னா நீ வந்து இவ்வளோ காசு தரணும், இந்த நாளில் தரணும் எழுதி வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த பில் ரிசீவபிள் என்னென்னலாம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ஐ கேன் ஹோல்டு டில் மெச்சூரிட்டி, அது ஒன்று. வேற என்டார்ஸ் பண்ணலாம். என்டார்ஸ் நான் வந்து யாருக்காவது பே பண்ணணும்னா அவனுக்கு நான் கொடுத்துலாம். கிரெடிட்டாருக்கு நான் என்டார்ஸ் பண்ணி விடலாம். கரெக்டா இல்லையா? அந்த கிரெடிட்டாருக்கு என்டார்ஸ் பண்றதுக்கு என்ன என்ட்ரி? கிரெடிட்டாருக்கு இதை நான் கொடுக்குறேன் அப்படின்னா கிரெடிட்டாரா டெபிட் பண்ணுமா கிரெடிட் பண்ணுமா? கிரெடிட்டாரா டெபிட் பண்ணணும். பிகாஸ் கிரெடிட்டார் பேலன்ஸ் ஹஸ் டு கம் டவுன். பில் ரிசீவபிள் ஒரு அசட்டை கொடுக்குறேன், அசட் வெளியே போகுது, அசட் கம்மியாகுது, அப்போ அதை கிரெடிட் பண்ணணும். ஸோ கிரெடிட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு பில் ரிசீவபிள்னு போடுவேன். கரெக்டா? சரி, இப்போ வந்து எனக்கு பில் டெட்டார் ஒருத்தருந்தான், டெட்டாரை தூக்கி பில் ரிசீவபிள் இருந்துச்சு, பில் ரிசீவபிள் கிரெடிட்டாருக்கு கொடுத்துட்டேன். கரெக்டா? இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, டெட்டாரும் கிடையாது கிரெடிட்டாரும் கிடையாது, க்ளோஸ் ஆகி உட்காந்துருக்கேன். டியூ டேட் அன்னைக்கு என்னுடைய கிரெடிட்டார் என்கிட்ட வருவானா இல்லை என்னோட டெட்டார் கிட்ட போவானா? டெட்டார் கிட்ட போவான். டெட்டார் கிட்ட போய் காசை கேட்கறான். என்னோட டெட்டார் வந்து காசை கொடுத்துட்டான். அவன் காசை கொடுத்துட்டான்னா நான் அதான் என்ட்ரி போடணுமா போட தேவையில்லையா? என்ட்ரி போட தேவையே இல்லை. ஆனா சப்போஸ் என்னோட கிரெடிட்டார் போய் என் டெட்டார்ட்ட காசு கேட்கும் போது டெட்டாரை வந்து கை விரிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, காசு இல்லை அப்படின்ட்டானா நான் என்ட்ரி போடணுமா இல்லையா? போடணும். வாட் இஸ் என்ட்ரி? டெட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட்டார். ஏன்னா இந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் என் டெட்டாரா இருந்தான், இந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் கிரெடிட்டாரா இருந்தான். இப்போ ஆக்சுவலா அதே சிச்சுவேஷன் தான் இருக்கு. ஏன்னா என் டெட்டார் எனக்கு காசு கொடுக்கல, நானும் என் கிரெடிட்டார் காசு கொடுக்கல. அப்போ அதே சிச்சுவேஷன் திருப்பி கொண்டு வரணும். அப்போ டெட்டார் அக்கௌண்ட் டெபிட், கிரெடிட்டார் அக்கௌண்ட் கிரெடிட். கிளியரா? சரி, இது ஒரு ஆப்ஷன். வேற என்ன பண்ணலாம்? பில்ல டிஸ்கவுண்ட் பண்ணலாம். டிஸ்கவுண்ட்னா எங்க போய்? பேங்க்ல போய் டிஸ்கவுண்ட் பண்ணலாம். பேங்க்ல போய் டிஸ்கவுண்ட் பண்ணா ஃபுல் அமௌண்ட் கொடுப்பானா கொஞ்சம் அமௌண்ட் கட் பண்ணிட்டு கொடுப்பானா? கட் பண்ணி கொடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 rupees பில்னு வச்சுக்கோங்க, அவன் 1000 rupees எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க, எனக்கு 9,000 rupees தரான். ஓகேவா? வாட் இஸ் த ஜர்னல் என்ட்ரி டு பி பாஸ்ட்? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 9,000, டிஸ்கவுண்டிங் சார்ஜஸ் 1,000, 2 பில்ஸ் ரிசீவபிள் 10,000 போடுறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் டியூ டேட் அன்னைக்கு யாரு எங்க போவான்னு சொல்லுங்க பாப்போம். பேங்க் வந்து டெட்டாருக்கு போவான். கொடுத்துட்டான்னா நான் ஏதாவது என்ட்ரி போடணுமா? இல்ல. கொடுக்கலன்னா நான் என்ட்ரி போடணுமா? போடணும். என்ன என்ட்ரி? டெட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். எவ்வளவு அமௌண்ட்டுக்கு? 10,000க்கு போடணும். கரெக்டா? பேங்க் கேவ் மீ only 9,500, பட் திருப்பி எடுக்கும்போது he will take 10,000 rupees. கரெக்டா? அப்பதான் அவனுக்கு அந்த 500 ரூபாய் லாபம் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? என்ன என்ட்ரி போடுறோம்? டெட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். என்டார்ஸ் பண்ணியிருந்தா டிஸ்கவுண்ட், அது என்ன டிசானர் ஆயிடுச்சுன்னு சொன்னா டெட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட்டார். டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தோம்னு சொன்னா பேங்க்குக்கு தரணும்ல, அதனால டெட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். கிளியரா? இதை வச்சு போட வேண்டியதுதான். எனக்கு பில் ரிசீவபிளா இருந்தா இன்னொருத்தருக்கு அது பில் பேயபிளா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் there is something called as accommodation bill. ஞாபகம் இருக்கா? படிச்சீங்களா? accommodation billன்றது என்னது? நார்மல் பில்லுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? நார்மல்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன்ல, கிரெடிட் சேல்ஸ் என்ட்ரி சொல்லுங்க சொன்னால, கிரெடிட் சேல்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் பில்ஸ் ரிசீவபிள் வரணுமே. ஆனா அகாமடேஷன் பில்ல வந்து கிரெடிட் சேல்ஸே கிடையாது, எந்த டிரான்சாக்ஷனுமே கிடையாது. சும்மா ஒருத்தன் மேல டிரா பண்ணிக்கிறது. கரெக்டா? நான் உங்களுக்கு காசு தர வேணாம், நீங்களும் காசு தர வேணாம், ஆனா சும்மா ஐ எம் டிராயிங் a bill on you, நீங்க அக்செப்ட் பண்றீங்க. ஓகேவா? அக்செப்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்ப ரெண்டு பேரும் டுகெதரா ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கோம்ல, திஸ் இஸ் கால்ட் அஸ் அகாமடேஷன் பில். எதுக்காக அப்படி பண்றோம்? காசு தேவைப்படுது. ஓகேவா? நான் வந்து எனக்கு காசு தேவைப்படுது, என்ன சொல்றேன்னா நான் உண்மையில எழுதுறேன், நீ தர மாதிரி நீ காசு தரணுன்ற மாதிரி எழுதி கொடுக்குறேன், நீ அக்செப்ட் பண்ணி கொடு. இப்போ நான் வந்து இப்போ பில் டிஸ்கவுண்ட் பண்ண முடியுதா? கரெக்டா? நான் பேங்க்ல போய் டிஸ்கவுண்ட் பண்றேன், அப்போ எனக்கு காசு வரும். இந்த காசு நானே ஃபுல்லா வச்சுப்பேனா இல்லை உங்களுக்கு கொடுப்பேனா? அகாமடேஷன் பில்லில் நான் உங்க மேல டிரா பண்றேன், நீங்க அக்செப்ட் பண்றீங்க, பில் எனக்கு வருது, இதை போய் நான் பேங்க்ல போய் டிஸ்கவுண்ட் பண்றேன், எனக்கு காசு வருது, இந்த காசு ஃபுல்லா நானே வச்சுப்பேனா இல்லை உங்களுக்கு கொடுக்கணுமா? ஃபுல்லா வச்சுக்கலாமா? ஓகே, ஃபுல்லா வச்சுட்டு அப்புறம் என்ன நடக்கும்? டியூ டேட் நடக்கும்போது என்ன ஆகும்? டியூ டேட் நடக்கும்போது டியூ டேட் இருக்கும்போது யார் போய் எங்க கேட்பாங்க? பேங்கர் வந்து அந்த ஆள்கிட்ட போய் கேட்பாங்க, உங்கள்கிட்ட போய் கேட்பாங்க. கரெக்டா? கேட்கும்போது நீங்க காசு கொடுக்கணுமா? அதுக்கு ஆக்சுவலா நீங்க காசு உங்ககிட்ட தான் வந்து கேட்பாங்க, ஆனா இந்த காசை நான் உங்களுக்கு தரணும். கரெக்டா இல்லையா? நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னா அந்த காசை வச்சு கொடுப்பீங்க. கரெக்டா? இப்படி ஓகே. ஆனா மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த காசை வந்து ஸ்பிளிட் பண்ணிப்பாங்க. நான் உங்களுக்கு நான் ட்ரா பண்றேன்னா அந்த காசு எனக்கு வருது இல்ல, ட்ரா பண்ணா பில் வருது இல்ல, பில்ல போய் நான் பேங்க்ல கொடுத்தேன்னா காசு வருது இல்ல, அதே கணக்கு தான். 10,000 rupeesனா 500 rupees, சாரி 1,000 rupees எடுத்து 9,000 rupees தான் கொடுப்பாங்க. வாட் we will do is 9,000 we will split among ourselves. நான் ஒரு 4,500 வச்சுக்கிறேன், நீ ஒரு 4,500 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துருவோம். அப்ப நான் 4,500 யூஸ் பண்றேன்னா டியூ டேட் வர போகும்போது நான் உங்களுக்கு காசு கொடுக்கணும், நீங்க உங்ககிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் காசு வச்சிருப்பீங்க, எல்லாத்தையும் சேர்த்து அவனுக்கு நீங்க பே பண்ணுவீங்க. கவனிக்கிறீங்களா? 10,000 rupees கவனிக்கிறீங்களா? 10,000 rupees I am drawing a bill,
நீங்க அதை அக்செப்ட் பண்ணி கொடுக்குறீங்க, பேங்க்ல போய் டிஸ்கவுண்ட் பண்றேன், 1000 rupees எடுத்துக்கிறான், 9000 rupees கிடைக்குது. நான் 9000 rupees என்ன பண்றேன்னா, ஐ எம் கிவிங் 4500 டு யூ. அப்பவே கொடுத்துட்டேன், எப்படின்னா நான் தான் தரணும் கடைசியில், நான் இப்பவே கொடுத்துட்டேன். 4500 மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா, கவனிக்கிறீங்களா? ஆன் டியூ டேட் ஆர் ஆன் ஆர் பிஃபோர் டியூ டேட் ஹவு மச் ஐ ஹேவ் டு கிவ் டு யூ? 5000 கொடுக்கணும். கரெக்டா இல்லையா? 4500 நீங்க உங்ககிட்ட கொடுத்தனா பாக்கி 4500 நான் வச்சிருக்கேனா, அப்படின்னா இந்த 4500க்கு ப்ரொபோர்ஷனேட்டான அந்த டிஸ்கவுண்டிங் சார்ஜ் 500 rupees, அதையும் சேர்த்து 500 rupees நான் உங்களுக்கு தரணும். அப்ப என்கிட்ட இருந்து ஸ்டார்டிங் டேல 4500 வந்துருச்சு, பிஃபோர் டியூ டேட் ஒரு 5000 rupees வந்துச்சு. ஸோ யூ காட் 9500 வித் யூ ஃப்ரம் மீ இட் செல்ஃப். அப்புறம் நீங்க ஒரு 500 ரூபா பேர் பண்ணணும், பிகாஸ் உங்களுக்கு ஒரு 4500 நான் கொடுத்தேன்ல, அப்போ உங்களோட டிஸ்கவுண்டிங் சார்ஜஸ் வந்து 500 வரும்ல, அப்போ நீங்க ஒரு 500 ரூபா சேர்த்து போட்டு 10000 ரூபா பேங்க் கொடுத்துருவீங்க. கரெக்டா இல்லையா? அப்போ 2 பேரும் பெனிஃபிட் பண்ணிக்கிட்டோம். கரெக்டா? இது ஒரு லோவர் லெவல் கொஸ்டின். ஹையர் லெவல் கொஸ்டின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு வர்றேன். இது ஓவரால் டிஸ்கஸ் பண்ண வேலைக்கு ஆகாது, அதனால நான் சொல்லிட்டு இதை நீங்க படிக்கணும்னு சொல்லிட்டு விட்டுறேன். ஓகேவா? உங்க மேல பில் எழுதுனா அக்செப்ட், நான் நீங்கள் காசு தர வேண்டியதே இல்லை, இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி கொடுத்தீங்க. நான் போய் பேங்க்கில் டிஸ்கவுண்ட் பண்ணேன்னா 4500 ரூபா உங்களுக்கு பிரித்து கொடுத்து 4000 நான் வச்சுட்டேன்னா, ஆன் டியூ டேட்டு ஐ ஹாவ் டு கிவ் யூ 5000. கரெக்டா இல்லையா? 5000 கொடுக்கறதுக்கு நான் 5000 கொடுத்தா நீங்கள் போய் பேங்க்கில் திருப்பி கட்டணும்ல, திருப்பி நம்ம கிட்ட காசு இல்லை, இப்போ திருப்பி பேங்க்கில் கட்ட காசு இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, யூ வில் ரைட் அ பில் ஆன் மீ கரஸ்பாண்டிங்காக, நீங்கள் என் மேலே பில்லு போடுவீங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணி கொடுப்பேன். அதை போய் நீங்க போய் பேங்க்ல போய் டிஸ்கவுண்ட் பண்ணீங்க, உங்களுக்கு அந்த காசு கிடைக்கும். இப்படி பண்ணும்போது திருப்பி எனக்கு ஷேர் தரணும்ல, பாதி காசு எனக்கு தரணும்ல. அப்படி தரும்போது என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா, ஒரிஜினல் பில்லுக்கு நான் தர வேண்டிய 5000 rupees மைனஸ் பண்ணிட்டு பாக்கி காசை மட்டும் எனக்கு கொடுப்பீங்க. அப்பதான் ஒரிஜினல் டிரான்சாக்ஷன் சரியாகும். பேசுறது புரியுதா? இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் மட்டும் பேசுறது புரியுதா? ஃபர்ஸ்ட் பில்லுலயே நான் 5000 rupees தர வேண்டியது இருந்து நான் தரமாட்டேன் இந்த சென்ஸ் காசு இல்லைன்ட்டேன். அப்போ இரு, நான் உன் மேல ட்ரா பண்றேன், நீ அக்செப்ட் பண்ணி கொடு, நான் வந்து பேங்க்ல போய் நான் டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்குறேன், அப்புறம் உனக்கு ஒரு ஷேர் வரும்ல, அந்த ஷேர்ல ஹாஃபை கட் பண்ணிக்கலாம். பார்த்துருக்கீங்களா இல்லை? இந்த மாதிரி சம்மு இது மாதிரி வரும். இதுதான் வந்து அகாமடேஷன் பில்ல பீக் பாயிண்ட்னா இவ்வளோதான். இந்த பாயிண்ட்டை மட்டும் போட்டால் முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுச்சா? 2 பேரும் மாற்றி வரைஞ்சிக்கிறது. டன். ஐ திங்க் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இதோட போட்டலாம் நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கு மெச்சூரிட்டி, ஆன் டேட், அட் சைட் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் குட்டி பாயிண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? டேட்லேருந்து +3 மெச்சூரிட்டி, ஐ மீன் அந்த 3 days கிரேஸ் பீரியட் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? டேட்லேருந்து +3 பண்ணி பண்ணணுன்றதெல்லாம் இருக்குது. குட்டி பாயிண்ட்ஸ் அதெல்லாம் விட்டுடலாம். நான் வந்து அது அக்கௌண்டிங் ஆங்கிள் அது இல்லை. ஓகே, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் முடிஞ்சு போச்சு. வேறு வந்து நம்ம இதுக்கு வந்துடலாமா? இன்வென்ட்ரி நம்ம ஸ்கிப் பண்ணுறதுல கம்பெனி ஸ்கிப் பண்ணுறோம். ஸோ வில் கம் டு திஸ் பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்பில் மெயின் பாயிண்ட் எதில் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன வேல்யூவேஷன்ல? குட்வில் வேல்யூவேஷன். அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு யூனிட்டே படித்தோம் நம்ம. மீதியெல்லாம் நார்மல் தான். குட்வில் வேல்யூவேஷன் தான் நம்மளுக்கு மெயினான விஷயமே. பிகாஸ் பார்ட்னர்ஷிப்னு இருந்தாங்கன்னா மோர் தேன் 1% இருக்காங்க. மோர் தேன் 1% இருக்காங்கன்னு சொன்னால் அப்பப்போ யாராவது உள்ளே வருவாங்க, வெளியே போவாங்க. சிங்கிள் பர்சன்னா சோல் ப்ரொவைடர் எதர் இஸ் ரன்னிங் த பிஸ்னஸ் ஆர் நாட் ரன்னிங் த பிஸ்னஸ், அவ்வளோதான். பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் இப்போ இந்த 2 பேர் இருக்காங்க, இப்போ வேணா ஒருத்தர் வெளியே போயிட்டு வேற ஒருத்தர் உள்ள வரலாம்ல. அப்படி வரும்போது எல்லாமே வந்து இந்த குட்வில் அப்படின்ற ஒரு வேல்யூவேஷன் நம்ம இம்பார்ட்டன்ட் ஆகி போயிடுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் குட்வில்? ரெப்புடேஷன். ரெப்புடேஷன் இருக்கிறதுனால அவனுக்கு என்ன கிடைக்கும்? மற்றவனுக்கு கிடைக்காத என்ன நமக்கு கிடைக்கும்? எக்ஸ்ட்ராவா ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். கரெக்டா? அந்த எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்து எவ்வளவு கிடைக்கும், எத்தனை வருஷத்துக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கு குட்வில் வேல்யூவேஷன் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. கரெக்டா? வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஃபார் வேல்யூவேஷன் குட்வில்? ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ஆவரேஜ். ஓகே, ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆவரேஜ்ல வந்து சிம்பிள் ஆவரேஜ், வெயிட்டட் ஆவரேஜ் இருக்கு. எப்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா சொல்லிடுறேன், வேற ஒரு ஆர்டர்ல வந்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்ல சிம்பிள் ஆவரேஜ் இருக்கு, இன்னொன்று வந்து வெயிட்டட் ஆவரேஜ் இருக்கு. எப்ப வெயிட்டட் ஆவரேஜ் போடணும்? ட்ரெண்ட் இருந்ததுன்னா, அதாவது ஒரு இன்க்ரீசிங் ட்ரெண்டோ ஆர் டிக்ரீசிங் ட்ரெண்டோ இருந்தா வெயிட்டட் ஆவரேஜ் பண்ணணும். வெயிட்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும்? ஏர்லியஸ்ட் இயருக்கு வெயிட் நம்பர் 1 போடணும். அப்படியே இருந்து போட்டு வந்துடும். அது இன்க்ரீசிங் நடந்தாலும் சரி, டிக்ரீசிங் நடந்தாலும் சரி, ஏர்லியஸ்ட் இயருக்கு தான் நம்பர் 1 போடணும். கரெக்டா? அப்படி போடணும். சார் ட்ரெண்டே எல்லாம் இஷ்டத்துக்கு இருக்கு, ப்ராஃபிட் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து சிம்பிள் ஆவரேஜ் எடுத்துட்டு போயிடலாம். இது ரெண்டும் ஓகே. ஆனா இந்த ஆவரேஜ் என்ன பண்ணணும்? சிம்பிள் ஆவரேஜ் எடுத்துட்டு வெயிட்டட் ஆவரேஜ் ஏதோ ஒன்று எடுத்துட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ்?
இந்த ப்ராஃபிட்டை வந்து நல்ல பேருன்றதை விட இந்த ப்ராஃபிட்டை எத்தனை வருஷத்துக்கு நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றதான் வந்து அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். ஏன் அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் சொல்றாங்க? ஏன்னா நம்மள இன்னொருத்தன் வாங்கிட்டான்னு சொன்னா அவன் இத்தனை வருஷம் ப்ராஃபிட்டை வாங்குறான் அர்த்தம். அதனால நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். ஓகேவா? சரி, இது நடக்குது. பட் இந்த மெத்தட்ல வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னேன். அதனால அடுத்த மெத்தட் வந்தோம். என்ன மெத்தட்? சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். ஏன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்ல வந்து எல்லாருமே தான் ப்ராஃபிட் பண்ணுவாங்க, நல்ல பேர் இருந்தாலும் இல்லைனாலும் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. சூப்பர் ப்ராஃபிட் என்னன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். நார்மலா ஒருத்தன் ப்ராஃபிட் பண்றான், ஆனா நான் அவனோட அதிகமா பண்றேன். அந்த அதிகமா பண்ற ப்ராஃபிட் மட்டும் தான் எனக்கு நல்ல பேர்னால வருது. அந்த எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் பேர் தான் வந்து சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட் மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டோம்னா எனக்கு வந்து இது ஒரு குட்வில் வரும். திஸ் இஸ் ஸ்லைட்லி பெட்டர் than அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் பாத்துறோம். அதே சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்லயே வந்து நமக்கு வந்து இது பெட்டர் தான், ஆனா டைம் வேல்யூ ஆஃப் மணியை கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்று பார்த்தோம். என்னது? ஆனுவிட்டி மெத்தட். கரெக்டா இல்லையா? ஆனுவிட்டினா வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணியை கன்சிடர் பண்ணி சூப்பர் ப்ராஃபிட்டை போடணும். இப்போ நான் எவ்ரி இயர் வந்து சூப்பர் ப்ராஃபிட் 5000 rupees வருதுன்னு சொன்னா 5000 into 4 அப்படின்னு போடாம 4 years இருக்க போகுது அப்படின்னு போடாம 4 years வரக்கூடிய 5000 பிரசன்ட் வேல்யூக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொண்டு வரணும்னு பார்த்திருப்போம். அதுக்கு வந்து ரேட் ஆஃப் டிஸ்கவுண்டிங் கொடுப்பாங்க. கால்குலேட்டர்ல எப்படி போடணும் நம்ம கத்துருக்கோம், மேக்ஸ்லயும் பார்த்திருக்கோம், இங்கேயும் பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணும் ஸ்டெப் மட்டும் சொல்றீங்களா? 1 divided by 1 point whatever அந்த percentage. ஃபார் எக்ஸாம்பிள் 10% 12 வச்சுக்கலாம். 12% இருந்தா 1.12 போடணும். 1 divided by 1.12 equal to வந்து எத்தனை வருஷம்? 4 years. அப்ப 4 times equal to அடிச்சிட்டு then GT போட்டா ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பருக்கு பேர் என்ன? present value annuity factor. இந்த present value annuity factor எடுத்துக்கிட்டு அந்த சூப்பர் ப்ராஃபிட் ஒரு வருஷத்துக்கான ப்ராஃபிட் இருக்குல 5000, அதுல போய் மல்டிப்ளை பண்ணினா ஒரு நம்பர் கிடைக்கும். this will be less than 5000 into 4 னு போட்டா 20000 வருதுல, அதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். and அதுதான் கரெக்டும். because each and every 5000 is not equal. டைம் வேல்யூ கன்சிடர் பண்ணோம்னா 5000 ஓட கம்மியா தான் இருக்கும். சோ அந்த ஒரு கம்மி வேல்யூ ஒன்று வருது இல்ல, தட் இஸ் த குட்வில் எடுத்துக்கிறது வந்து இந்த மெத்தட். அப்புறம் வேற கேபிட்டலைசேஷன் இன்னொரு மெத்தட் இருக்குல்ல, ஆவரேஜ், இது வந்து சூப்பர் ப்ராஃபிட். அடுத்து கேபிட்டலைசேஷன் பேசிக்கல, அது ரேட் மெத்தட்ல. அது என்ன பண்ணுவோம் நம்ம? ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட்னு போடுவோம். நார்மல் ரேட்னு போட்டோம்னா நார்மல் கேபிட்டல் ஒன்று வரும். கரெக்டா? அந்த நார்மல் கேபிட்டலுக்கும் நம்மளுடைய ஆக்சுவல் கேபிட்டலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா நார்மல் கேபிட்டல் 1 லட்சம் ரூபாய், ஆனா நான் போட்ட ஆக்சுவல் கேபிட்டல் 70000 தான் அப்படி சொன்னா அந்த 30000 இருக்குல்ல, அந்த 30000 கண்ணுக்கு தெரியாத ஒரு அசெட் இருக்கு போல இருக்குன்னு சொல்லி அதை வந்து நம்ம குட்வில் நம்ம டேர்ம் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் போட்டா ஒரு கிடைக்கிற கேபிட்டல், தட் இஸ் த நார்மல் கேபிட்டல். இவ்வளவு கேபிட்டல் போட்டிருக்கணும், ஆனா அவ்வளவு போட்டோமா? போடல, அதை விட கம்மியா போட்டிருக்கோம். அப்ப normal capital minus actual capital will give you goodwill. கரெக்டா இல்லையா? பேச புரியுதா? இந்த மெத்தட்ஸ்ல ஏதோ ஒரு மெத்தட்ல குட்வில் கண்டுபிடிக்கணும். எதுக்கு சார் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா வந்து 2 பேர் இருக்காங்க, அவங்க 2 பேரும் தான் அந்த நல்ல பேரை சம்பாரிச்சிருக்காங்க. ஆனா அதுல இருந்து ஒருத்தன் வெளியே போறான்னு சொன்னா வெளியே போறவனுக்கு நல்ல பேர் சம்பாரிச்சு வச்சிருக்கான்ல அந்த அமௌண்ட்டையும் கொஞ்சம் கொடுத்து விடணும். ஆனா அது பேலன்ஸ் ஷீட்ல இருக்காது. பிகாஸ் செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில் should not be recorded. அதனால என்ன பண்ணணும்? இப்பயும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணா கேபிட்டல் அக்கௌண்ட்லயே வந்து நம்ம we have to give effect. யாரு வெளியே போறா? ஒரு பார்ட்னர் போறான்ல, அவன் தான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போறான். சோ அவன் பேரு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர். இவன் சாக்ரிஃபைஸ் பண்றதை யார் கெயின் பண்ண போறா? இன்னொருத்தன் இருப்பான்ல, கண்டினியூ பண்ணுவான்ல, அவன் தான் கெயின் பண்ணுவான். அப்ப சாக்ரிஃபைஸ் பார்ட்னருக்கு கொடுக்கணும்ன்றதுனால அவனை கிரெடிட் பண்ணணும், கெய்னிங் பார்ட்னர்ட்ட வாங்கி தான் அவன்கிட்ட கொடுக்கணும்ன்றதுனால அவனை டெபிட் பண்ணணும். சோ இந்த கதை இருக்கு. சோ இப்போ வந்து 2 பேர் வச்சு கதையை சொன்னேன். சப்போஸ் there are 3 partners. 3 பார்ட்னர்ஸ்ல ஒருத்தன் வெளியே போறான் அப்படி சொன்னா இவன் கண்டிப்பா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போறான். சோ இவன் கண்டிப்பா கிரெடிட். பட் பாக்கி 2 பேர்ல 2 பேருமே கெயின் பண்றாங்களா, இல்ல ஒருத்தன் கெயின் பண்ணி ஒருத்தன் சாக்ரிஃபைஸ் பண்றானா, இல்ல என்ன ப்ரொபோர்ஷன்ல கெயின் பண்றாங்கன்றது தெரியாது. அப்ப we have to calculate something called as gaining ratio, sacrifice ratio. ஏதோ ஒண்ணு. ஒருத்தன் வெளியே போறான் அப்படின்னு சொன்னா வந்து நமக்கு gaining ratio வரும். இதே உள்ள கூட வரலாம். உள்ள வரானா வந்து 2 பார்ட்னர் இருக்காங்க, புதுசா ஒருத்தன் வரான், புதுசா ஒருத்தன் வந்து அவன் கெயின் பண்ணுவான். இவங்க 2 பேரும் என்ன பண்ண போறாங்க? சாக்ரிஃபைஸ் பண்ண போறாங்கன்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ போடணும். சோ calculation of sacrificing ratio is an important thing. Find out sacrificing ratio கொடுத்தாங்கன்னா என்ன மைனஸ் என்ன பண்ணுவீங்க? old profit sharing ratio minus new profit sharing ratio பண்ணா sacrificing ratio வரும். gaining ratio னு சொன்னா இதோட உல்டா பண்ணணும். ஐடியலி new profit sharing ratio minus old னு பண்ணனும். பட் அப்படி பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல, old minus newவே பண்ணுங்க.
ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா கெயின். கரெக்டா? ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பண்ணும்போது பாசிட்டிவ் நம்பர் வந்தா அது சாக்ரிஃபைஸ், நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா அது கெயின் பார்த்திருக்கோம். கரெக்டா இல்லையா? இதை வந்து நான் காமன் பாயிண்டா சொல்றேன். அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னருக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னருக்கும் டெத் ஆஃப் அ பார்ட்னருக்கு எல்லாத்துக்குமே வந்து இது காமன் பாயிண்ட். எவனாவது உள்ள வரான் வெளியே போறான் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு கால்குலேட் குட்வில் அண்ட் டூ த கேபிட்டல் அக்கௌண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். டன்னா? வேற என்ன சார் பண்ணணும் அப்படி கேட்டா வந்து உள்ள வரும்போது வெளியே போகும்போது ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் ஒருத்தர போடணும். உள்ள வரும்போது வெளியே போகும்போதெல்லாம் வந்து ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் போடணும். அசெட் அண்ட் லைபிலிட்டி should be brought to its fair value. புக் வேல்யூ வேற ஃபேர் வேல்யூ வேற, ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து we have to bring in. பில்டிங் வந்து 1 lakh இருக்கு, ஆனா ஆக்சுவல் வேல்யூ வந்து 1,20,000. அப்ப 20,000 ஏத்தணும். அசெட்டை ஏத்தணும்னு சொன்னா அசெட் அக்கௌண்ட் to be debited. எதை கிரெடிட் பண்ணணும்? அப்ப ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணணும். சோ அசெட் இன்க்ரீஸ்னா அசெட் டெபிட், ரீவாலுவேஷன் கிரெடிட். அசெட் டிக்ரீஸ்னா அசெட் தான் கிரெடிட், அப்ப ரீவாலுவேஷன் டெபிட். லைபிலிட்டி பேசலாமா? லைபிலிட்டி இன்க்ரீஸ்னா லைபிலிட்டி கிரெடிட் பண்ணணும், therefore ரீவாலுவேஷன் டெபிட். சார் லைபிலிட்டி கம்மியாவது அப்படின்னா லைபிலிட்டி குறைக்கணும், என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும், அப்ப ரீவாலுவேஷனை கிரெடிட் பண்ணணும். இந்த நாலுமே வந்து எதர் கெயினோ லாஸோ அப்படி வந்துட்டே இருக்கும். அசெட் இன்க்ரீஸ்னா கெயின், டிக்ரீஸ்னா லாஸ். லைபிலிட்டி இன்க்ரீஸ்னா லாஸ், டிக்ரீஸ்னா கெயின். ஸோ எனிவே வந்து ரீவாலுவேஷன்ல ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து நிற்கும். இது யார் என்ஜாய் பண்ணணும்? ஓல்டு ப்ராஃபிட்ஸ், ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ஜாய் பண்ணணும். பிரிச்சு கொடுத்து முடிச்சிடலாம். இப்படி போட்டோம்னா அசெட்டும் லைபிலிட்டியும் ரீவால்யூட் நம்பர்ல வந்துடும். பட் சம்டைம்ஸ் தே வில் டெல் யூ இந்த கொஸ்டின் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து ஒரிஜினல் வேல்யூலே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தா என்ன பண்ணணும்? ரீவாலுவேஷன் போடக்கூடாது, மெமராண்டம் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் போடணும். வாட் இஸ் மெமராண்டம் ரீவாலுவேஷன்? வாட் எவர் வி ஆர் டூயிங் இன் ரீவாலுவேஷன் அப்படியே பண்ணிட்டு அதை அப்படியே ரிவர்சல் பண்ணணும். ரீவாலுவேஷன் அக்கௌண்டோட முடிவுல we will transfer the profit or loss to old partners in old profit sharing ratio. மெமராண்டம்ல அதை பண்ணிட்டு திருப்பி ரிவர்சல் பண்றோம்ல, அப்ப வந்து நியூ பார்ட்னர்ஸ் இன் நியூ பார்ட்னர்ஷிப் ரேஷியோ போடணும். அப்படி போடும்போது நெட் எஃபெக்ட் வந்துடும். குட்வில் கால்குலேஷன்ல கேபிட்டல் அக்கௌண்ட் நெட் எஃபெக்ட் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி நெட் எஃபெக்ட் தான் இதுவும் வரும். பட் இப்படி போட்டு போடுறோம், அவ்வளவுதான். டன்னா? இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒருத்தன் வெளியே போறான் உள்ள வரான்றதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து திஸ் வில் கவர் யுவர் அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத். அது வரைக்கும் முடிஞ்சு போயிடுச்சு. ரிட்டையர்மெண்ட்டுக்கும் டெத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ரிட்டையர்மெண்ட்னா என்ன சொன்னேன் நான்? ரிட்டையர்மெண்ட்னா நம்ம ஃபர்மை விட்டு மட்டும் வெளியே போறான். டெத்னா உலகத்தை விட்டே போறான். அப்ப லைட்டா ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ரிட்டையர்மெண்டா இருந்தான்னா அவன் உலகத்தை விட்டு போகல இல்ல, சோ அவன்கிட்ட காசை கொடுக்க முடியும். ஆனா டெத்னா வந்து அவன்கிட்ட காசை கொடுக்க முடியாது. அதனால வந்து லீகல் ஹேருக்கு கொடுக்கணும். அதுக்கு என்ன அக்கௌண்ட் போட்டு போனோம்? எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் போடுவோம். சோ வாட் எவர் இஸ் பேயபிள் டு தட் பர்சன் we will transfer it to the executor account. அதை வந்து நம்ம லோனா ட்ரீட் பண்ணி பே பண்ணுவோம். கரெக்டா இல்லையா? மாசமா வருஷமா பே பண்றோம் நம்ம சொல்லுவோம். till the date it is repaid we have to pay interest on that. கரெக்டா இல்லையா? இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் போட்டு ஒரு சம் வரும். ஞாபகம் இருக்கா? ஹலோ, ரீகேப் பண்ண முடியுதா என்ன பேசுறோன்றது? ஓகே. ஃபைனல் பாயிண்ட் இன் பார்ட்னர்ஷிப் வந்து என்னதுன்னா இதெல்லாம் இல்ல, மொத்தமாவே க்ளோஸ் ஒன் மட்டும் போறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் டிசல்யூஷன். டிசல்யூஷன் வந்து வேரியஸ் ரீசன்ஸ்னால நடக்கலாம். நம்ம சர்க்கம்ஸ்டான்சஸ் லீடிங் டு பார்த்திருக்கோம். பட் தட் இஸ் அப்படி இருந்தாலே, அதாவது ஒருத்தர் இறந்து போயிட்டாலே கண்டிப்பா டிசல்யூஷன் ஆஃப் தி ஃபர்ம் இருக்குமா? இல்ல. இஃப் அதர் பார்ட்னர்ஸ் அக்ரி டு கண்டினியூ தி பிசினஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் அந்த டிசல்யூஷன் பண்றோம் முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா we need to do certain things. கரெக்டா? டிசல்யூஷன் பண்ணிட்டோம்னு சொன்னா முதல்ல யாருக்கு பே பண்ணணும்? பார்ட்னர்ஸுக்கா இல்ல வெளிய அவுட் சைடருக்கா? அவுட் சைடருக்கு பே பண்ணணும். அவுட் சைடருக்குலாம் பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்ட்னர்ஸோட லோன்ஸ் அடைக்கணும். பார்ட்னர்ஸ் லோன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை பே பண்ண ஆரம்பிக்கணும். இப்படி பண்ணும்போது மோஸ்ட் லைக்லி நமக்கு வந்து அசெட்ஸ் வந்து will not be enough to pay the liabilities, because எப்ப டிசல்யூஷன் பண்ணுவாங்க? பிசினஸ் நல்லா போகலன்னா தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. லாஸ் நிறைய போகும்போது தான் பண்ணுவாங்க. சோ மோஸ்ட்லி அசெட்ஸ் எல்லாம் வந்து will not be enough. அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பீஸ் மீல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு கான்செப்ட் வரும். ஞாபகம் இருக்கா? ஹலோ, என்ன விஷயம்னா வந்து எல்லா அசெட்ஸையும் வித்துட்டு ஒட்டுமொத்தமா போயிட்டு வரிசையா நான் என்ன சொன்னேன்? எல்லாரையும் லைன்ல வர நிக்க சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டி அவுட் சைடர் எல்லாம் வரிசையா முதல்ல நிக்க சொல்லிட்டு அப்புறமா லோனு அப்புறமா கேபிட்டல்ன்ற மாதிரி பண்ணணும். ஆனா அதுக்கு முதல்ல எல்லாத்தையும் சேல், அசெட்ஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் விற்போம். கொஞ்சம் கொஞ்சமா விற்க அப்பப்ப ஒருத்தனை கொடுத்துட்டே இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் வாட் எவர் வி ஆர் செல்லிங் அதுல இருந்து ரியலைஸ் ஆகிற அமௌண்ட்டை வந்து நமக்கு அவுட் சைடருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டே வரணும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவுட் சைடர் ஃபுல்லா முடிஞ்சுட்டான். நெக்ஸ்ட் லோன் அடைக்கணும், பார்ட்னர் லோன். பார்ட்னர் லோனும் குடிச்சதுக்கு அப்புறம் கையில எவ்வளவு காசு இருக்குன்றத பார்க்கணும். இந்த காசை நம்ம யாரு கொடுக்கணும்? நம்ம பார்ட்னர்ஸ் கொடுக்கணும். கண்டிப்பா பார்ட்னர்ஸ்க்கு காசு கொடுக்குற ஃபுல் காசு இப்ப வராது. அப்ப என்ன பண்றதுன்னா யாருக்கு கொடுக்கறதுன்ற போது we have two methods. கரெக்டா? என்ன மெத்தட்ஸ்? ஃபர்ஸ்ட் மெத்தட் பேர் என்னது? மேக்ஸிமம் லாஸ் மெத்தட் ஒன்னு இருக்கு. இன்னொன்னு வந்து ஹையஸ்ட் ரிலேட்டிவ் கேபிட்டல் இருக்கு. மேக்ஸிமம் லாஸ் மெத்தட் என்ன பண்ணுவான்னா வாட் எவர் we have now that is our மேக்ஸிமம் ரியலைசேஷன். இதுக்கப்புறம் காசே வராது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் கேபிட்டல் மைனஸ் திஸ் அமௌண்ட்
the remaining amount will be called as maximum loss. அந்த maximum loss என்ன ரேஷியோல பிரிச்சு போடுவோம்? profit sharing ரேஷியோல பிரிச்சு போடுவோம். அப்படி போட்டுட்டு என்ன பண்ணுவோம்னா கேபிட்டல் அக்கவுண்ட்ஸ் மைனஸ் இந்த லாஸ் போட்டோம்னா நெட் அமௌண்ட் வரும்ல, அந்த நெட் அமௌண்ட்ல வந்து டெபிட் பேலன்ஸ் வருதா கிரெடிட் பேலன்ஸ் வருதான்னு பார்ப்போம். யாருக்காவது டெபிட் பேலன்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா அந்த டெபிட் பேலன்ஸ் நெகட்டிவ் பேலன்ஸ் வந்துன்னா அதையும் தூக்கி நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து டெஃபிஷியன்சி. என்ன ரூல்? கார்னர் வெர்சஸ் முறை ரூல். ஞாபகம் இருக்கா? டெஃபிஷியன்சி இன் பார்ட்னர்ஸ் அக்கவுண்ட் இருந்ததுன்னா வந்து கார்னர் வெர்சஸ் முறை ரூல் படி we have to share it in என்ன ரேஷியோ? கேபிட்டல் ரேஷியோ. அந்த நெகட்டிவ்ல இருக்க நம்பரை மட்டும் நம்மளுக்கு மற்ற பார்ட்னர்ஸ்க்கு வந்து கேபிட்டல் ரேஷியோல டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் பேலன்ஸ் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் இந்த காசை பிரிச்சு கொடுப்போம். கரெக்டா இல்லையா? இல்ல சார் ஃபர்ஸ்ட் வரும்போதே எல்லாம் கரெக்டா வந்துச்சுன்னா யார் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும், அப்படியே கொடுத்துருக்கலாம். இப்படி கொடுத்துட்டே போயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் அசட்டை விற்க வர்ற காசை அந்த காசுக்கு அப்புறம் ஒரு காசு கூட வராது அப்படின்ற மாதிரி எடுத்து மேக்ஸிமம் பாசிபிள் லாஸை போட்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல பிரிச்சு போட்டுட்டு அது மைனஸ் பண்ணி பார்க்கணும். எப்படி இருக்கோ அந்த பேலன்ஸ்ல கொடுத்தே வரணும். கடைசியில லாஸ்டா வர காசையும் பிரிச்சு போட்டோம்னா கடைசி செட்டில்மெண்ட் முடிஞ்சு போயிடும். இப்படி போட்டோம்னா இது வந்து மேக்ஸிமம் லாஸ் மெத்தட். இன்னொன்று என்னது? ஹையஸ்ட் ரிலேட்டிவ் கேபிட்டல். ஹையஸ்ட் ரிலேட்டிவ் கேபிட்டல்ல என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொருத்தனும் ஒரு கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பான். அவனோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஒரு மாதிரி இருக்கும். ஆனா எல்லாருமே வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோக்கு ப்ரொபோர்ஷனேட்டா கேபிட்டல் போட்டிருக்க மாட்டாங்க. பிகாஸ் கேபிட்டல் ரேஷியோவும் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் ப்ரொபோர்ஷனல் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கேபிட்டல்ல எழுதிக்கிட்டு ப்ராஃபிட் ஷேரை எழுதிக்கிட்டு டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணோம்னா கேபிட்டல் பெர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வரும். ஞாபகம் இருக்கா? இந்த கேபிட்டல் பெர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் போடும்போது எதை ஃபோக்கஸ் பண்ணுவோம்? லீஸ்ட் எடுப்போமா? லீஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசியில சிக்கு தான் லீஸ்டா வருதுன்னா லீஸ்டா வர சி ஒரு ஷேருக்கு இவ்வளவு கொடுக்குறான்னா மற்றவனுங்க 3 ஷேருக்கு எவ்வளோ 2 ஷேருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்துட்டு ஓகே அப்ப இவ்வளவு கொடுத்தாலே போதும்ல, ஆனா அவனுக்கு அதை விட ஜாஸ்தியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா they have contributed excess capital அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த சிக்கு கொடுக்க மாட்டோம். அவனுங்க 2 பேருக்கும் எக்ஸ்ட்ராவை கொடுத்து முடிக்கிற வரைக்கும் இவனுக்கு கொடுக்க மாட்டோம். கரெக்டா இல்லையா? ப்ரொபோஷன் ஆகிற வரைக்கும். சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அவங்க ப்ரொபோஷனல் இருப்பாங்க, இல்லைன்னா திருப்பி ஒரு தடவை பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? ஒரு சம்ல வந்து ஃபர்ஸ்ட் போடும்போது ப்ரொபோஷனல் வர மாட்டான். இவனை பேஸ் பண்ணி அவனை போட்டோம்னா எக்ஸஸ் கேபிட்டல் வரும்ல, எக்ஸஸ் கேபிட்டல் ப்ரொபோஷனல் இருக்கானான்னு பார்க்கணும். எக்ஸஸ் கேபிட்டல் ப்ராஃபிட் ஷேரிங் ப்ரொபோஷனல் இல்லைன்னா அங்கேயும் ஒரு தடவை டிவைட் பை ப்ராஃபிட் ஷேரை போடணும். அங்க யாரு கம்மியா இருக்கணும் அவனை வச்சு போட்டு உண்மையிலேயே ஒருத்தன் ட்ரூலி எக்ஸஸா இருப்பான். அப்ப ட்ரூலி எக்ஸஸா இருக்கணும் முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு எல்லாருமே வந்து ப்ரொபோஷன் ஆக்கினதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிப்போம். இப்படி போட்டோம்னா ஹையஸ்ட் ரிலேட்டிவ் கேபிட்டல். ஞாபகம் பேசுதல் ஞாபகம் சொல்லும் போது இமேஜின் ஆகுதா என்னென்ன பண்றோன்றது? ஓகே ரைட். இது 2 மெத்தட்ல போட்டு கொடுக்கணும். இது ரெண்டும் என்னது? பீஸ்மீல் டிஸ்ட்ரிபியூஷன். கிளியரா? இதோட என்ன முடிஞ்சது? பார்ட்னர்ஷிப் முடிஞ்சு போச்சு. ரைட்டா? பார்ட்னர்ஷிப் அப்புறம் we went to என்னது? சிங்கிள் என்ட்ரி போனோமா? சிங்கிள் என்ட்ரின்றது வந்து நம்ம பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. லிட்டரலி ஃபைனல் அக்கவுண்ட்ஸை வந்து நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதுல இருக்க மிஸ்ஸிங் ஃபிகர் கான்செப்ட் தான் வந்து சிங்கிள் என்ட்ரி. ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல வந்து ட்ரையல் பேலன்ஸ்ல இருந்து ட்ரேடிங் பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் போட்டு போவோம். இங்க அப்படி இருக்காது. மிஸ்ஸிங் ஃபிகர் கொடுத்துருப்பான். ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும், டேட்டா இருக்கும், வேற ஏதாவது க்ளோசிங் பேலன்ஸ் விட்டு போயிருப்பான். இல்ல க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும், டேட்டா இருக்கும், ஓப்பனிங் பேலன்ஸ் விட்டு போயிருப்பான். அது மாதிரி எதை மிஸ்ஸிங் ஃபிகரா கொடுத்துருக்கானோ அதை வந்து நம்ம ப்ராப்பரா அக்கவுண்ட்ஸ் போட கண்டுபிடிச்சு அந்த மிஸ்ஸிங் ஃபிகரை யூஸ் பண்ணி போடுறதா. சோ ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் வித் மிஸ்ஸிங் ஃபிகர் தான் வந்து என்னது? இன்கம்ப்ளீட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னு சொல்லுவோம். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ல மெத்தட்ஸ் இருக்கு. பியூர் சிங்கிள் என்ட்ரி அதெல்லாம் இருக்கு. பட் இட் இஸ் நாட் வெரி ரெலவென்ட். கரெக்டா இல்லையா? பியூர் சிங்கிள் என்ட்ரினா வெறும் என்ன அக்கவுண்ட் மட்டும் மெயின்டைன் பண்ணுவான். ஞாபகம் இருக்கா? மெத்தட்ஸ் படிச்சோம்ல. ஒன்னுத்துல வெறும் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணுவான். இன்னொருத்துல வந்து பர்சனல் அக்கௌண்ட்டும் கேஷ் அக்கௌண்ட்ஸும் மெயின்டைன் பண்ணுவான். இன்னொன்னுல வந்து பர்சனல் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் அண்ட் சில சப்சிடரி புக் மெயின்டைன் பண்ணுவான். கரெக்டா இல்லையா? பிராக்டிகலி பார்த்தா இந்த 3வது தான் வந்து பிராக்டிகலா ஃபாலோ பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இருக்கிற மிஸ்ஸிங் வேர் ஞாபகம் இருக்கா? கொஸ்டின்ஸ் ஞாபகம் வருதா? டெட்டார் ஓப்பனிங் பேலன்ஸை விட்டுருப்பான். இல்லாட்டினா வந்து கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோன்றது இருக்காது. ஒரு பாயிண்ட் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து கிரெடிட் சேல்ஸ் டியூரிங் த இயர் எவ்வளோன்றதை கொடுக்கல, ஓகேவா? ஆனா டோட்டல் சேல்ஸ் எவ்வளவுன்றதை கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அப்ப நம்ம எதை வச்சு மிஸ்ஸிங் கண்டுபிடிப்போம்? ஞாபகம் இருக்கா? கிரெடிட் சேல்ஸ் கொடுக்கல, டோட்டல் சேல்ஸ் இருக்கு. அப்ப எந்த புக்கை போடுவோம்? நம்ம கேஷ் புக்கை போடுவோம். கரெக்டா? கேஷ் புக்ல போட்டோம்னா எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறம் டெபிட் சைடுல ஒரு ஷார்டேஜ் வரும். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? இந்த டெபிட் சைடுல வர ஷார்டேஜ் வந்து கேஷ் சேல்ஸா தான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு டோட்டல் சேல்ஸ்ல இந்த கேஷ் சேல்ஸை ரிமூவ் பண்ணா பாக்கி வந்து கிரெடிட் சேல்ஸா இருக்கும்னு போய் டெட்டார் அக்கௌண்ட்ல போய் போடுவோம். ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி மிஸ்ஸிங் ஃபிகர் வச்சு போடுறதா வந்து சிங்கிள் என்ட்ரி. அதை வந்து செப்பரேட்டா படிக்க முடியாது. ஃபைனல் அக்கௌண்ட்ஸை தரவு பண்ணிட்டீங்கன்னா இதை படிச்ச மாதிரி தான். அவ்வளவுதான். டன்னா. லாஸ்ட் வந்து என்பிஓ. என்பிஓ வந்து உங்களுக்கு
லிட்ரலி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லோட வெர்ஷன் தான். எப்படின்னா வந்து என்பிஓல we will do 3 things. ஒன்னு ரெசிஸ்டன்ட் பேமெண்ட்ஸ், இன்னொன்று வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று வந்து பேலன்ஸ் ஷீட். ரெசிஸ்டன்ட் பேமெண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் அ சம்மரைஸ்டு வாட் கேஷ் புக். கேஷ் புக் படிச்சிருக்கோம்ல, சப்சிடரி புக்ஸ். சப்சிடரி புக் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஓகே, சப்சிடரி புக்ஸ்ல வந்து நமக்கு வந்து கேஷ் புக் போடுவோம்ல, அந்த கேஷ் புக்கவே வந்து சம்மரி பண்ணி பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரெசிஸ்டன்ட் பேமெண்ட்ஸ். கரெக்டா? ஸோ ரெசிஸ்டன்ட் பேமெண்ட்ஸ் ஈஸி, நார்மல். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்? பிஎன்எல் அக்கௌண்ட் போடுறோம்ல, அதை தான் வந்து இன்கம். ஏன் இங்க இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்றாங்கன்னா இது என்பிஓ, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். நாட் ஃபார் ப்ராஃபிட்னா தேர் இன்டென்ஷன் இஸ் நாட் டு மேக் ப்ராஃபிட். ஓகேவா இல்லையா? அப்ப அதை நம்ம ப்ராஃபிட்டே பண்ணாதவனை போய் நம்ம ப்ராஃபிட் லாஸ் சொல்ல முடியாதுன்றதுனால இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எப்படி எக்ஸ்பென்ஸ் சைட டெபிட் சைட்ல போட்டு இன்கம் சைட கிரெடிட் சைடு போடுமோ அதே மாதிரி தான் போடணும். பட் நேம் மட்டும் என்ன? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ப்ராஃபிட் வந்ததுன்னா ப்ராஃபிட்னு சொல்லாம சர்ப்ளஸ்னு சொல்லுவோம். லாஸ் வந்தா லாஸ்னு சொல்லாம டெபிசிட்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் வித்தியாசம். கேபிட்டல் அக்கௌண்ட், சாரி, இது வந்து பேலன்ஸ் ஷீட் போடுறது வந்து அதே பேலன்ஸ் ஷீட்டை லிட்டரலி சேமா போடணும். ஆனா வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறதுக்கு பதிலா என்ன வார்த்தை போடுவோம் நம்ம இதுல? கேபிட்டல் ஃபண்ட்னு போடுவோம். அங்க வந்து ப்ராஃபிட்டை வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் கொண்டு வர மாதிரி இங்க வந்து சர்ப்ளஸை கேபிட்டல் ஃபண்டு கொண்டு வருவோம். இதுதான் வந்து அக்கௌண்டிங் ஆங்கிள். பட் என்பிஓல வந்துட்டு சில நியூ டேர்ம்ஸ் இருக்குல்ல, அந்த டேர்ம்ஸ் மட்டும் பேசினா முடிஞ்சு போச்சு. கரெக்டா? டொனேஷன் ஒரு வார்த்தை இருக்கு. கரெக்டா? டொனேஷன்ல வந்து நம்மளுக்கு ஜெனரல் டொனேஷன், ஸ்பெசிபிக் டொனேஷன் இருக்கு. ஜெனரலா இருந்ததுன்னு சொன்னா என்ன பண்ணிடணும்? இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சர் கொண்டு போயிடலாம், இன்கம் கொண்டு போயிடலாம். இதுவே ஸ்பெசிபிக் டொனேஷனா இருந்தா கேபிட்டல் ரெசிட்டா ட்ரீட் பண்ணி பேலன்ஸ் ஷீட்ல கொண்டு போய் வைக்கணும். அடுத்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஜெனரலி கேபிட்டல் ரெசிட் தான். பட் சம்டைம்ஸ் क्वेश्चनல வந்து ட்ரீட் 30%, 40 அப்படி தான் சொல்லுவான். அப்படி இருந்ததுன்னா எதை இன்கமா ட்ரீட் பண்ண சொல்லணும் அதை இன்கமா ட்ரீட் பண்ணிட்டு பாக்கி அமௌண்ட்டை வந்து கேபிட்டல் ஃபண்ட்ல ஆட் பண்ணிடணும். டன்னா. அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் எப்பவுமே வந்து இன்கம் தான். பட் அது 1 இயருக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னா ஓகே. மல்டிபிள் இயர்ஸ்க்கு கொடுத்தாங்கன்னா வந்து ப்ரொபோர்ஷனட்டா இயர் வைஸா பிரிச்சு போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் வேற லைஃப் டைம் மெம்பர்ஷிப் வந்து இருக்கு. லைஃப் டைம் மெம்பர்ஷிப் வந்து ஜெனரலி இட் இஸ் அ கேபிட்டல் ரெசிட் தான். பட் அதுல வந்து நமக்கு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் இருக்கும். அவனோட ஏஜை பேஸ் பண்ணி அண்ட் அது மாதிரி சம்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் ஏஜை பேஸ் பண்ணி அண்ட் அவனுடைய ஏஜ் அண்ட் எக்ஸ்பெக்டட் யூஸ்ஃபுல் லைஃப் இல்லை, எக்ஸ்பெக்டட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. அதாவது 40 வயசுல இருக்கான், 60 வயசு சாவான்னு சொன்னா அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, கரண்ட் ஏஜ் 40 அண்ட் எக்ஸ்பெக்டட் லைஃப் 60, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. 20 இயர்ஸ் இருக்குல்ல, அப்ப எய்தர் அந்த 20 இயர்ஸ்ல போடலாம், இல்லாட்டினா வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஈக்குவலான அமௌண்ட்டை எவ்ரி இயர் கொண்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்டா? இல்லாட்டினா வந்து அந்த அமௌண்ட்டை டிவைட் பண்ணா எத்தனை வருஷத்துக்கு வருதோ அதை போட்டுட்டு எவ்ரி இயர் கொண்டு போயிட்டே இருக்கணும். பட் சப்போஸ் வந்து முன்னாடியே இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டா ஆன் த டேட் ஆஃப் டெத் ரிமைனிங் வாட் எவர் ஸ்பெண்டிங் அதை நம்ம டோட்டலா வந்து நம்ம கொண்டு போயிடலாம். அது வரைக்கும் என்ன பண்ணிக்கணும்? பேலன்ஸ் ஷீட்ல போட்டு வச்சிருக்கணும். கரெக்டாக? பேலன்ஸ் ஷீட்ல செப்பரேட்டா போட்டு வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா கேபிட்டல் ஃபண்ட்ல லிங்க் பண்ணி விட்டுறலாம். கிளியராக தான் பார்த்தோம். இன்னும் சில ஸ்பெஷல் டேர்ம்ஸ்னா ஹானரேரியம் அப்படின்ற மாதிரிலாம் வேர்ட்ஸ் வரும். ஹானரேரியம் நத்திங் பட் சேலரி பெய்ட் டு அ பர்சன். ஆனால் வந்து சேலரினா எம்ப்ளாயி கணக்கில் வந்துடும், எம்ப்ளாயி கிடையாது. ஸோ ஹானரேரியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குட்டி குட்டி பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். மற்றபடி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல இருக்க அதே டிப்ரிசியேஷன் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுலயும் இருக்கும். பட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸை விட இதுல எக்ஸ்ட்ராவா என்ன டிஃபிகல்ட் சம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எப்பவுமே ஆர்டரா போக விட்டுருவாங்க. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெசிஸ்டன்ட் பேமெண்ட்ஸை கொடுத்துட்டு இதை பேஸ் பண்ணி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரையும் பேலன்ஸ் ஷீட்டையும் போடணுமா, இல்லாட்டினா வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ரெசிஸ்டன்ட் பேமெண்ட்டையும் பேலன்ஸ் ஷீட் போடணும்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஸ்டார்ட் டு எண்ட் போறதுன்னு ஒன்று மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா இல்லையா? அதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷனே வச்சுக்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுல இருந்து சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணோம். அதோட we will stop it. ஓகேவா? சப்சிடரி புக்ஸ் வந்து உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறேன் இல்லையா? சப்சிடரி புக்ஸ்ல வந்து பர்ச்சேஸ் புக்னு ஒன்று இருக்குல்ல, பர்ச்சேஸ் புக்ல என்ன பண்ணணும்? எல்லா பர்ச்சேஸுமா இல்ல கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டுமா? கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும். சேல்ஸ் புக்ல கிரெடிட் சேல்ஸ் மட்டும். பர்ச்சேஸ் மாதிரியே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கு, சேல்ஸ் மாதிரியே சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்கு. கரெக்டா? கேஷ் புக்னு ஒன்று இருக்கு. அதுல சிங்கிள் காலம், டபுள் காலம், ட்ரிபிள் காலம். சிங்கிள் காலம்ல ஒன்லி கேஷ், டபுள் காலம்னா கேஷ் அண்ட் பேங்க் ஆர் கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் கூட இருக்கலாம். ட்ரிபிள் காலம்னா கேஷ், பேங்க், டிஸ்கவுண்ட் எல்லா காலமும் இருக்கும். டெபிட் சைடுல இல்லைங்க, டெபிட் சைடுல இருக்கிறது வந்து கேஷ், பேங்க், டிஸ்கவுண்ட் அலௌடு. கிரெடிட் சைடுல இருக்கிறது வந்து கேஷ், பேங்க், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. இதுவா ட்ரிபிள் காலம் கேஷ் புக். இவ்வளவு சப்சிடரி புக்ஸ். சப்சிடரி புக்ஸ்ல வந்து நம்ம அந்த அக்கவுண்டிங் ப்ராசஸ்லயே ஒரு பார்ட்டா முடிஞ்சு போயிடும். யாருக்கு பதிலா போடுறது இதெல்லாமே சப்சிடரி புக்ஸ்ன்றது? ஜேர்னலுக்கு பதிலாக போடுறது. சப்சிடரி புக்ல போய் எழுதிட்டோம்னா ஜேர்னல் எழுதவே தேவையில்லை. ஆனா நமக்கு இருக்குது பர்ச்சேஸ், சேல்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், இதெல்லாம் போக சில டிரான்சாக்ஷன் இருக்கும். அதை எழுதுறதுக்கு எனக்கு இடம் வேணும்ன்றதுனால ஜேர்னல் ப்ராப்பர்னு போடுவோம். அப்பனா சப்சிடரி புக் அலாங் வித் ஜேர்னல் ப்ராப்பர் யூஸ் பண்ணணும். இல்லாட்டினா வெறும் ஜேர்னல் எல்லாத்துக்கும் போடணும். இதுதான். ஸோ அதனால அக்கௌண்டிங் ப்ராசஸ்லேயே அது ஸ்கிப் ஆயிடுச்சு. ஓகே, லெட் அஸ் ஓகே சப்ஸ்கிரிப்ஷன் இன்கமோட முடிச்சிடலாமா? கவனிக்கிறீங்களா? ஆக்டிவா இருக்கீங்களா?
சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு அப்படின்னு இருக்கேன். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெசிஸ்டன் பேமெண்ட்ஸ்ல இருக்குமா இன்கம் எக்ஸ்பென்ஸ்ல இருக்குமா? ரெசிஸ்டன் பேமெண்ட்ல ரெசிட் சைடுல இருக்கிற நம்பர் தான் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. இங்க இருந்து ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் இன்கம் so that I can put it in income and expenditure. என்ன பண்றது? சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஃபர்ஸ்ட் எதை ஆட் பண்ண சொல்லியிருக்கேன்? அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அட் த எண்ட். ஏன்னா ரிசீவ் ஆனது இவ்வளோ, ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் இவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குன்னா அதுவும் இந்த வருஷத்தோட இன்கம் தான், அதனால ஆட் எண்ட்ல இருக்குது. இதுவே ஓப்பனிங்ல என்னது? அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அட் தி பிகினிங் இருக்கும்ல, அது என்னன்னா போன வருஷம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்திருக்கும், அது இந்த வாட்டி ரிசீவ் ஆயிருக்கும், அது இதுக்குள்ள இருக்கும், ஆனா இந்த வருஷம் இன்கம் கிடையாது, தேர்ஃபோர் மைனஸ். டன்னா. அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கு, எண்டுக்கு பார்க்கலாம். அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அட் தி எண்ட்னா அடுத்த வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் இப்பவே ரிசீவ் ஆயிருக்கும், மேல இருக்கும், அப்பது தட் we have to remove, அதனால மைனஸ். லாஸ்ட் ஒன் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அட் தி பிகினிங். போன வருஷமே ரிசீவ் ஆயிருச்சு, எந்த வருஷத்துக்காக? இந்த வருஷத்துக்காக. போன வருஷமே ரிசீவ் ஆயிருச்சுன்றதுனால இந்த வாட்டி அது ரிசீவ் பண்ணிருக்கவே மாட்டோன்றதுனால now we have to add it to bring. கரெக்டா? அப்ப அவுட்ஸ்டாண்டிங் அட் தி எண்ட் ஆட், அவுட்ஸ்டாண்டிங் அட் தி பிகினிங் லெஸ், அட்வான்ஸ் அட் தி எண்ட் லெஸ், அட்வான்ஸ் அட் தி பிகினிங் வந்து ஆட் பண்ணோம்னா சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் வந்து you should take it to இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சரோட இன்கம் சைடு. இதே மாதிரி எக்ஸ்பென்ஸுக்கும் போடணும், எக்ஸ்பென்ஸுக்கு இதே ஆர்டர் தான், எதுவும் ஆட் லெஸ்ல மாத்த போறது இல்ல. சார் எனக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்து ரெசிப்ட் பேமெண்ட் கேட்டா என்ன பண்றது? அப்பயும் இதே வச்சுக்கோங்க, ஆனா மிஸ்ஸிங் ஃபிகர் எதை போட்டுக்கோங்க? அந்த ரிசிப்ட்ஸை மிஸ்ஸிங் ஃபிகரா போட்டுட்டு இன்கம் ஃபிட் பண்ணிருங்க. அப்ப இங்க இருந்து அப்படியே உல்டா பண்ணீங்கன்னா அந்த ஆன்சர் வந்துடும். கிளியரா? இத்தனை முடித்துக்கலாமா? ஞாபகம் நம்ம பேச பேச ரீகலெக்ட் ஆகுதா? இல்ல எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல வந்து சார் இது மட்டும் மறந்து போற மாதிரி இருக்கு, கரெக்டா ஞாபகம் வரல, ஆன்சர் பண்ண முடியல, உங்க ஸ்பீடுக்கு வர முடியலன்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த பார்ட்டை மட்டும் கோ அண்ட் ரிவைஸ். ஓகேவா இல்லையா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் எப்போ மீட் பண்றோமோ அப்போ பார்க்கலாம். தேங்க்யூ. பை பை.